எத்தல நீரை கனி அப்பம் மூடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வீணை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய அத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் ஒரு ரதம் அச்சது பொடி செய்த அழுதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரன் அடி போற்றி வாழி திறனாவலோர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாரூரர் திருத்தால் போற்றி. பிரச்சித்தம்மா எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய வள்ளல் வைத்தியநாசமுடைய பெரும் கருணையினாலே தொடர்ந்து ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் திருமுறையில் அந்த மேகராக குறிஞ்சியில் பிரம்மனும் திருமாலும் கைதல பேர் அழலாயின் ஆய பெருமான் அறவும் சேர்சடை அந்தரன் அணங்கினோடு அமரும் இடம் கடவில்வன் கையினார்கள் வாழ் கட்சி மாநகருள் மரவும் சூழ்பொழில் ஏகம்பம் தொல வல்வினை மாய்மை என்று மாய்ந்த அருமை என்று மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் சொல்கின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பிரம்மனும் திருமாலும் கைதல பேரலாய் என்ற பெருமான் அவர் இருவரும் பிரம்மா கல்விச்செருக்கு, விஷ்ணு செல்வச்சு. இந்த ரெண்டு நாளையும் இறைவனை பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. அவர்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடியவன் இறைவன். பேர் அழலாய் நின்ற பெருமான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் ஒரு நெருப்பு விளம்பு ஒன்று தோன்றும். நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலே என்று கூட மாணிக்க வாசகமான்னு சொல்றார் அந்த பொன்னச்சிப்பத்துல. நீண்ட மாலும் எப்பயுமே வளர்ந்துருப்பாராம், திருமலர் இருப்பாராம், வளர்த்தியா இருப்பான். நீண்ட மாலும் அயனும் பிரம்மா வெறுவ ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது நீண்ட நெருப்பு ஒன்று அங்கே தோன்றியது அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான்னு சொல்றாரு. அதே தான் இங்கேயும் சொல்றாரு, பேர் அழலாய் ஆய பெருமா. அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. எதுக்காக சண்டை போட்டாங்கன்னா, நானே பெரியவன் அப்படின்னாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் பிளம்பு தோன்றி யாரு அடிமுடியும் பார்க்கின்றார்களோ அவர்களே பெரியவர்கள் என்று சொல்ல, ஒருத்தர் முடிய பார்க்க போனாரு, ஒருத்தர் அடியை பார்க்க போனார். ஆனா ரெண்டு வாரால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, கல்வி செருக்கினாலையும் செல்வ செருக்கினாலும் இறைவனை நாம் அடைய முடியாது. அப்ப எதனால அடையலாம் அப்படின்னா, அன்பு ஒன்றினால் மட்டுமே இறைவனை அடைய முடியுமே தவிர ஆசைகளால கூட அடைய முடியாது. அன்பு ஒன்றுலதான் அடைய முடியும். அத சுந்தரம் சாமிகிட்ட சிவபெருமான் சொல்லும் போது, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் பொறுமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றுமில்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பிலில் இன்பம் மாறுவார் என்று சுந்தரம் சாமிகிட்ட சிவபெருமான் சொன்னார். ஆசையில் இன்பம் மாறும் சொன்னாரா? அன்பிலில் இன்பம் மாறுவார். இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று இங்க அற்புதமாக சொன்னார் சிவபெருமான். சிவபெருமானே சொல்றாரு சுந்தரம் சாமிகிட்ட, இப்படிப்பட்ட அடியார்கிட்ட போய் நீ சேர்ந்து. இப்ப சிவபெருமானே சொன்னாருன்னா அது கரெக்டா இருக்குமா இருக்காதா? அப்ப நம்ம யார்கிட்ட இருக்கணும்? அடியார் கூடயே இருக்கணும். இந்த அடியார் திருக்கூட்டத்துல போய் நீ இருப்பா அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னார். அப்படிப்பட்ட பெருமையுடையவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார். அருமையான நிலையில் நின்றார்னா என்ன அர்த்தம்? கொள்கையில உயர்ந்தவர்கள் அடியார் பெருமக்கள். அருமையான நிலை என்னன்னா, அவர்கள் கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அடியார் பெருமக்கள்.
தினசரி திருக்கோயிலுக்கு போவாங்க, அவங்க தான் அடியார்கள். இல்லைங்க நான் 2 நாள் கழிச்சு போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அடியார் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். தினசரி அந்த கொண்ட கொள்கையில விடாம அதான் சொல்றாரு, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செய்ய போற்றி என்றும் அலைபுணர்சிய செஞ்சடை ஆதி என்றும் ஆருரா என்றே அழகாரில்லை என்று சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும். அடியார் பெருமக்கள்னா நித்தலும் திருக்கோயிலுக்கு போகணும், பணி செய்யணும், பூ கட்டணும், இது அழகிடணும், மெழுகிடணும், பூமாலை புனிந்தேத்தணும், தலையார கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அவன் புகழை பாடிக்கிட்டே இருக்கணும். அவங்க தான் அடியார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சிவபெருமானே முழுப்புதற் பொருள் என்று கொள்கின்றவர் தான் அடியார்கள். அதையும் தெரியும். கனவிலும் பிற தெய்வம் இணையாது என்கின்ற நிலையில இருக்கணும். கனவுல கூட பிற தெய்வத்தை சொன்னாரு பெருமானே, பிற தெய்வம் வேண்டாது அப்படிம்பாரு. கனவிலும் பிற தெய்வம் நினையாது அப்படிம்பாரு. நினைக்க கூட மாட்டேன் அப்படின்னாரு மாணிக்கம். கனவுல பிற தெய்வம் கற்றறியேன் கலை ஞானம், மாணிக்கா சுப்பிரமணியன் கற்றறியேன் கலை ஞானம். சாமி எனக்கு ஒரு கலையும் தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு படிச்சோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பதம் தெரியும், எனக்கு வீணை தெரியும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு கலையை கற்றுட்டோம்னா நமக்கு தெரியும் சொல்லுவோம். கற்றறியேன் கலை ஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும். சாமி எனக்கு கசிந்து உருவ தெரியல, கலையும் நான் கற்கல, ஆனா ஒன்னே ஒண்ணு சாமி அப்படின்னாரு மாணிக்க சுப்பிரமணியன். என்ன சொன்னார்? கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார் கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் என் பெருமானே அடியேற்கு பொற்தவிசு நாய்க்கிடுமாறு அன்றே நின் பேரருளே அப்படின்னாரு மாணிக்கவாசகர். எப்படி சொல்ற பாத்தீங்களா? மற்றறியேன் பிற தெய்வம் வாக்குல கூட நான் செய்ய மாட்டேன், பிற தெய்வத்தை சொல்ல மாட்டேன். சிவபெருமான தவிர வாக்கியலால் வார் கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் என் பெருமானே அடியேற்கு பொத்த வீசு நாய்க்கு இடுமாறு அன்றே நின் பொன்னரு. நாய்க்கு பொருத்த வீசல் எல்லாம் இட்டு நடு வீட்டுல வச்சா என்ன ஆகும்? அப்படி சாமி நம்மள வச்சிருக்காரு, இந்த வழிபாடெல்லாம் கொடுத்து நல்லா வச்சிருக்காரு. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? திடீர்னு உலக வாசலை தாக்கி அங்க ஓடிடுறோம்ல. நாய் திடீர்னு வெளியில ஒரு நாய் குறைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னதான் தூக்கி வச்சாலும் அது குறைச்சிருச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி சாமி நம்மளை வச்சிருக்காரு. ஆனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஊர் நாயோடு நாம தெரியக்கூடாது. அதோடு சேர்ந்து போனோம்னா அது சாப்பிட்றதெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டியது. அது பல இடங்கள்ல மாணிக்கவாசகர் பெருமான் தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்தணுமோ தாழ்த்தி சொல்லு. அது புழுத்தலை நாயின் பாரு ஒரு இடத்துல. புழுத்தலை நாய் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? புழு ஆஞ்சி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாய புழுத்தலை நாய் போல அப்படிம்பாரு ஒரு இடத்துல. அவ்வளவு கீழே தன்னை தாழ்த்துவார். புலையனேனையும் புலையனேனும் அது ஒரு புலையனேனையும் பொருள் என நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாகா சங்கரா என்னில் வானவர்க்கெல்லாம் நிலையனே அடல் நீள் விடம் உண்ட நித்தனே என்னை செத்திட பணியாய் திருப்பெரும் துறை மேவிய சிவனே அப்படிங்கிறது மாணிக்கவாசகர். சாமி கிட்ட போனாலும் கூட என்ன ஆகுது? ஆனமலை வாசனை நம்மளை கொஞ்சம் அப்படியே லேசா சாமி போட்டு மிதிச்சிருக்காருல, முயலை மிதிச்சிருக்காரு, அதான் நம்ம ஆணவம் கொஞ்சம் லேச இப்படி தலையை தூக்குதா, அதுதான் தலையினால் நடந்தேன் விளைப்பாக சங்கரா என்னை வானவர்க்கெல்லாம் நிலையனே அலைநீர் விடம் உண்ட நித்தனே என்னை நான் இதுக்கு உன்னை வழிபாடு பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நான் சாவுறது மேல அப்படின்ட்டாரு. செத்திட பணியா திருப்பெருந்துறை மேவிய சிவனே அப்படின்னு. இங்க வந்து பிறகு நான் சாவது மேல்ட்டார். சிவபெருமான வழிபாடு செய்யலைன்னா பிறந்து நீனாக நாடும் நகரும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று வந்தாச்சு. இனி என்ன செய்யணும்? பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா போய் எல்லாரும் 10 திருமுறை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு சாரர் வந்து 10 திருமுறை முடிஞ்சு 11ஆம் திருமுறை போயிட்டாங்க. இவங்க இப்ப 60 பதியும் படிச்சு முடிச்சுட்டாங்க. டெய்லி ஒரு மணி நேரம் படிக்கிறாங்க, பாடுறாங்க, சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இப்படியே ஒரு மணி நேரம் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 6 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து மறுபடியும் திரும்ப திருமுறைய கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு விட்டுறக்கூடாது, மறுபடியும் ஆரம்பிச்சிடணும். நம்ம வாழ்நாள் முழுவதும் இறக்கும் வரைக்கும் திருமுறைகளை படிக்க. ஏன் உயிர் எந்த நேரத்துல பிரியுதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? தேவரத்தை எல்லாம் பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா. உங்களுக்கு என்ன தெரியலையா? திருமுறைன்னு சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா?
இந்த பாடுறாங்களே எல்லாம் இங்க பாடுறாங்களே, அது நீங்களும் வாய்ப்பு இருந்தா டெய்லி வந்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்து பாடுங்க. அந்த புக்கை டெய்லி நீங்க காலேஜ் போகும்போது டெய்லி ஒரு 10 பதியம் முதல்ல 5 பாடிட்டு போங்க என்ன, சரியா? அப்படியே அந்த புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்றீங்கன்னு பார்ப்போம், சரிதானா? நீங்க பண்ணிட்டு எனக்கு சொல்லணும், சிவா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லணும், சரியா? சரி, இப்படி வாங்க சார். இப்படி சிவபெருமானை தவிர கனவிலும் பிற தெய்வம் நினையாது என்கின்ற நிலையில் உள்ளவர் தான் அடியார் பெருமாள். அருமையாம் நிலையில் என்றார் அன்பில் இன்பம். இது ஞானசம்பந்த பெருமான் கூட சொல்வாரு, நிறையுடையார் கரையுடையாய் தோளுடையாய் வார் தடைமையில் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லார் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார். கொள்கையால் உயர்ந்த நிறையுடையார் யாருன்னா அடியார் பெருமாள். குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்கலம். அப்படிப்பட்டவர்களுக்கு சிவபெருமான் என்ன செய்வாராம்? இடர்களை. அப்படி யாரு கொண்ட கொள்கையை உறுதியா இருக்காங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாரு? உறுதி அவங்க கூட இருப்பாரு, அவங்க எது சொன்னாலும் நடக்கும். அவருடைய இடர்கள் எல்லாம் கலைக்கப்படும். யார் சுவாமி மேல மிகுந்த அன்பாகவும் அடியார்கள் மேல் பற்று கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய இடர்களை சிவபெருமான் வேற எப்படி கலைப்பார் அப்படின்னா, நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேன் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் போவோடு நீ சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனு. யார் சொல்றான்? ஞானசம்பந்த பெருமான் சொல்றான். நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று வைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார். யாரு பூ நீர் கொடுக்குறாங்களோ அந்த அடியாருக்கு எப்படி பாறான் சிவபெருமான்? அவருடைய இடர்களை அப்படி இருக்கணும், உரைப்பான். அடியார்னு சும்மா சாதாரண கூட விபூதி ருத்ராட்சம் மட்டும் அணிஞ்சா நம்ம அடியார்னு நினைச்சிடக்கூடாது. அது சின்னம். அதை அணிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். சரி, ஐயா பார்த்தீங்கன்னா பச்சை வெட்டி 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 ஒரு நாள் தவறாம வெட்டி வெட்டி கொடுக்குறாங்க. அந்த பூ பணியை கரெக்டாக செய்கிறாங்க. சரவண சோகம் அப்படித்தான். அவர்கள்லாம் அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யறாங்க? அந்த பணியை விடாமல் செய்யும். அந்த கொண்ட கொள்கையில இன்னைக்கு கரெக்டாக எத்தனை மணி ஆச்சு, இவங்க உன கோயில் திருக்கோயில் போயிட்டு அங்கே போய் பச்சை வெட்டணும், டக்குங்க எல்லா ரெண்டு பேர் வந்துடுறாங்க. இந்த மாதிரி அந்த பணி கரெக்டாக செய்யும். நீங்க எப்படி கரெக்டாக அந்த காலைல 10 மணிக்கு திருமலை பாடணும் அப்படின்னு வந்துடுறீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருமுறைகளை பாடிக்கிட்டே இருக்கணும். மிக ஒரு காலம் இனி எங்கு அப்படி உயிரே போனால் நம்ம என்ன செய்யலாம்? பாட 12 திருமுறை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீ எந்த நேரத்தினாலும் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லைங்கிற தைரியத்தோட இருக்கலாம். அது மாதிரி யாத்திரை எல்லாம் போய்கிட்டே இருக்கணும். தல யாத்திரை மேற்கொள்ள நமக்கு பக்குவம் வர ஆரம்பிச்சோம். நம்ம இந்த அடியார்களோடு சேர்ந்து போனா தான் அது சிறப்பு. தனியா போறதை காட்டணும். அடியார்களோடு எங்க திருமுறை பாட அதெல்லாம் வந்துருவாங்க. நீங்க சொல்லதான் செய்யணும், அவங்க வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்துடும். திரும்ப நம்ம வேலையை திருமுறை பாடுறது தானே. நமக்கு இந்த கொண்ட கொள்கையில நம்ம உறுதியா இருக்கணும் கடைசி வரைக்கும். அடியார்கள்லாம் எப்படி இருக்கணும்னா அந்த கொண்ட கொள்கையில அருமையாம் நிலையில் நின்றார் அன்பில் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய். இன்பம் துன்பம் இரவு பகல் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடியவர்கள் தான் அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களின் சார்வாயாக என்று சிவபெருமான் சொல்றார். அந்த அளவுக்கு நாம உறுதியா இருக்கோம். அதை சொல்ற. அப்படி ரெண்டு பேரும் கல்வித்திருக்கினாலையும் செல்வத்திருக்கினாலையும் நான் பெரியவன் என்று பிரம்மா விஷ்ணுவும் சொல்லும் போது சிவபெருமான் பேரளவு அப்படி நின்றுட்டு இருந்தாரு. 2 பேரும் அடிமுடிய பார்க்க முடியல. 2 பேருமே என்ன செஞ்சாங்க? பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒருத்தர் பொய் சொன்னாரு, அவருக்கு கோயில் இல்லை. ஒருத்தர் உண்மையை சொன்னாரு, அவருக்கு திருக்கோயில் உண்டு. அதை கொடுத்தது யாரு? சிவபெருமான் என்பதே அவன். அப்படி பேரளா என்ற பெருமான் அரவம் சேர் சடை அந்தணன் அணங்கினோடும் அமரும் இடம். அங்க அரவத்தை அணிந்து கொண்டு சிவபெருமான் காலத்துல எப்பயுமே ஒண்ணு இருக்கும். என்னது? பாம்பு. அரவம்னா பாம்பு. சரி, அந்த சடையோடு சேர்ந்தே இருக்கும். இந்த இடத்துல சுவாமி அந்தணன் அப்படிங்கிறார். ஏன்னா தில்லைவாழ் அந்தணர்கள்ல சிவபெருமானும் ஒருவர் என்பதை நம்ம மறந்துடும். தில்லைவாழ் அந்தனதும் அடியாருக்கும் அடியங்கிறார்ல. காசியில் அந்த யாகம் நடத்தும் போது 3000 அந்தணர்களையும் கூப்பிட்டு போகும்போது அங்க வியாக்கரவாதர் பூஜை பண்ணிட்டு இருப்பான். அந்தர்களையும் ஒரு காசி கூப்பிட்டு போய் யாகெல்லாம் முடிச்சுட்டு அந்த 3000 பேருக்கு தேர் இருக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு அந்த தேர்ல ஏறுவாங்க. கடைசி பார்த்தா ஒரு ஆள் இருக்காது. அங்க ஒரு ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி
ரொம்ப பயப்படுற நேரத்துல சுவாமிகிட்ட வேண்டுவான். உடனே என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு வரான் சாமி. தர்மம் இல்ல சாமி, 3000 அந்தணர்களை கூப்பிட்டு வந்தேன், ஒருத்தர் ஆளை காணோம், அதுல என்னையும் சேர்த்துக்கப்பா அப்படின்ட்டாரான் சிவபெருமான். அதனால தில்லைவாழ் அந்தணர்களை ஒரு ஆளு சிவபெருமான் மறந்துடும். தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் திருநீல கண்டத்து குயவனாருக்கு அடியேன் இல்லையே அது இயற்பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன். இந்த பதியத்தை நான் அடியின் மனப்பாடம் பண்ண சொல்லி பல நாட்கள் ஆச்சு. பெரிய புராணம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், அது முடிஞ்சு அருணாச்சல புராணம் முடிஞ்சிருச்சு, இப்ப காஞ்சி புராணம் ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் கொஞ்சம் கொஞ்சமா பாடுங்க, 2 வரியா. நீங்களே வர்றீங்களா காலையில 2 வரியா ஒவ்வொரு ஆள்கிட்டயும் ஒப்பிச்சு பாருங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. 2 வரியா 2 வரியா ஒப்பிச்சிங்க. 2 வரி நாளைக்கு வந்து 4 வரி, அப்புறம் 6 வரி படிச்சு அப்புறம் 6 வரி, இப்படி பாடி பாருங்களேன். அதுக்கு கட்டாயம் கிடையாது, அப்புறம் வரமாட்டாங்க, அதுவே பயமா இருக்கு. இல்ல சார், இல்ல சில பேர் வந்து ஒப்பிக்கணுமா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குங்க வீட்டுல அப்படின்னு கட்டாயம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரிதானா? ஒப்பிச்சு பாருங்க, உங்களால முடிஞ்சாலும் ஒப்பிச்சு பாருங்க. இல்ல எனக்கு அது வர மாட்டேங்குது ஒப்பிக்கணும், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே பாடி பாருங்க. சரிதானா? சரி, அந்த ஆப்ஷனையும் கொடுத்துடணும்ல. இது யாரு சார்? இது தம்பி, நம்ம தம்பி தானா? சரி சரிங்க, சரி சரி. அப்படி அந்தணன் அணங்கிலோடு அந்தனாக இருந்து அமரக்கூடிய இடம் கரவில் வன் கையினார்கள் வாழ் களி கட்சி மாநகர்கள். அந்த கட்சி மாணவர்களுக்கு எந்த நேரத்திலும் எல்லா இடங்களிலும் சூழ் பொழில், அங்கே பொழில்கள் எல்லாம் சோலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் கட்சி ஏகம்பம் என்று இந்த இடத்துல மிக அருமையாக சொல்றாரு நமது ஞானசம்பந்த பெருமான். சோலைகள் சூழ்ந்த இடம் கட்சி மாநகரம். அந்த மாநகரில் போய் நாம் அந்த ஏகம்பநாதரை தொழுதோம் என்று சொன்னால் நம்மளுடைய இடர் வந்து சேராது, அந்த நம்முடைய வல்வினை எல்லாம் மாயும் என்று இந்த இடத்துல சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குருநாதரை வழிபாடு செய்தால் நமக்கு என்ன உண்டாகும்? உலக மாயை நம்மை விட்டு நீக்கும். கண்மூலம் நீங்கள்னு என்ன செய்யணும்? அடியாருடைய திருவேடத்தை வணங்கி வழிபாடு செய்யணும். அதை சொல்றாரு நீதியா இதுல சொல்றாருல, வல்வினை மாய்வதற்கு அடியாரோடு கூட்டி அதிசயம் கண்டாமைங்கிறார்ல, அதுல வல்வினை மாயணும் அப்படின்னா அடியார் திருக்கூட்டத்துல இருந்தா நமக்கு வல்வினை கண்மமலம் போகும். ஆனா ஆணவ மலத்தை யார் நீக்க முடியும் அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் அதை நீக்க முடியும். மாயாமலம் குரு வழிபாடு, கண்மமலம் அடியார் வழிபாடு, ஆணவ மலம் சிவலிங்க வழிபாடு. லிங்கம் குரு லிங்க சங்கம வழிபாடு மூன்றையுமே பண்ண பண்ண நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மும்மலமும் நம்மை விட்டு நீங்கும். இந்த மாயை நம்ம ரொம்ப மயக்கச்சுன்னு வச்சுக்கோங்க. குருநாதரை நினைச்சோம்னா நம்ம மாயில இருந்து என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சிடலாம். குருவையும் எப்படி நினைக்கணும் அப்படின்னா சிவபெருமான நினைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ எந்த குருநாதரை பார்த்தாலும் சரி, அடியாரத்துடைய திரு வேடத்தை பார்த்தாலும் சரி, இல்ல 63 நாயன்மார்களை பார்த்தாலும் சரி, இல்ல 4 பெருமக்களை பார்த்தாலும் சரி, நமக்கு உள்ள யார தெரியணும்? சிவபெருமான தெரியணும். அதுதான் மூலத்தை விட்டுறக்கூடாது. மூலத்து சாமியை சாமியை எதுலனாலும் பார்க்கணும். குருலிங்க சங்கமத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவர் எல்லா உயிருக்குள்ள இருக்காருன்னு உயிருக்குள்ள பார்க்கணும். அவர் எல்லா உயிருக்குள்ள இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பொருள்களையும் கலந்திருக்காங்கிற உணர்வு அப்பதான். எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எல்லா பொருள்களையும் ஈசனை பார்க்கணும். ஞானிகள் அப்படிதான் பார்ப்பாங்க, எல்லா பொருள்களையும் சுவாமியை பார்ப்பாங்க. நீக்கப்பட நிற்கின்ற பரிபூரானந்தமாக எல்லா பொருள்களையும் அவன் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கு. நமக்கு அந்த உணர்வு வரணும்னா நம்ம நிறைய வழிபாடு செய்யணும். சும்மா ஒரு கோயிலுக்கு மட்டும் வந்தா மட்டும் பத்தாது, வழிபாடு விடாம செய்யணும், தொண்டுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொண்டு செய்ய 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 சாமி ஒன்னொன்னா நமக்கு என்ன செய்வாரு, உணர்த்தி கொண்டே இருப்பார். சரி, அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு ஏகமும் சொல்ல நம்மளுடைய வல்வினை மாயும் என்று. முன்னை என்னுடை வல்வினை போயிட முக்கன் அது உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியவர்க்கு. வல்வினை நீக்கக்கூடிய அடியார் கூட சேர்ந்தா வல்வினை நீக்கும். அதை செய்யறது யாரு அப்படின்னாரு, அதை சொல்றாரு. முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கன் அது உடையந்தை. முக்கட் பெருமானாக வழங்கக்கூடிய சிவபெருமான் தான் என்ன செய்வாராம், இந்த வினைய யார் மூலியமா? அடியார் வழிபாடு மூலியமா நீக்கும். முக்கன் அது உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியவர்க்கு. அடியாருக்கு எளியவனாக வழங்கக்கூடிய சிவபெருமான் தான் என்ன செய்ய முடியும், வினையை நீக்க முடியும். எளியவன் அடியவர்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனை இளமதி அது வைத்து அன்னை ஆண்டுதன் அடியர்கள் கூட்டிய அதிசயம் கண்டாமே. மாணிக்கவாசகர் பெருமான் அதிசயம் பத்தி யாருக்கு தெரியும்? எனக்கு 10 பாட்டும் தெரியுங்க அப்படிங்கிற கொஞ்சம் கேட்டுங்க. நீங்க பாட சொல்லுங்க பாடுவோம், இந்த மனப்பாடம் முடியாதுங்க அப்படிங்கிறீங்களா?
பாடுறோம், பாடி பார்க்கணும். நம்ம சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒரு பதிகத்தை பாடும்போதே நம்ம ஒரு பாடல் 2 பாடல் சும்மா இருக்கும்போது மனப்பாடம் பண்ணிப்போம். பண்ணி பார்த்தா யார்ட்டையும் ஒரு விளக்கம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஒரு அடியார் வந்தாங்கன்னா, என்ன இப்படி சொல்றீங்க? நம்ம அடியார் வழிபாடு நீக்கிறதுக்கு மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருக்காரு. ஆசைப்பத்தில் எடுத்து பாருங்க. அது இது நம்ம அடியாரை பத்தி சொல்லியிருக்காரு. வல்வினை முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண்ணதுடைய எந்தை என்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியவருக்கு பொன்னை வென்றதொரு புரிசடை முடிதனில் இளமதி அதை வைத்து அன்னை ஆண்டுதன் அடியர்கள் கூட்டி அதிசயம் கண்டாமேங்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாரு? சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிடுவாங்க. யாருமே வந்து திருமுறைகள் மூலியமா சொன்னா ஒத்துக்கிடுவாங்க. நீங்களே கப்சா அடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படிங்கிறாங்க, சரிங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. அடியார் வழிபாடு ரொம்ப முக்கியங்க, அதுக்கு ஏதாவது சான்று சொல்லணும். லிங்க வழிபாடு ரொம்ப முக்கியங்க, அதுக்கு சான்று சொல்லணும். குரு வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படின்னா அதுக்கு சான்று சொல்லணும். ஏதாவது சான்று சொல்லாம யாருமே உள்ள வரமாட்டாங்க. இப்ப இவ்வளவு நீங்க சொற்பொழி கேட்கறீங்கன்னா, ஒவ்வொரு தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும் இதெல்லாம் அருளாளர்கள் சொல்றாங்கன்னு சொன்னது போய் நீங்க நம்புறீங்க. உடனே திருமுறை எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா நம்ம நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் நாம செய்யணும். பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கடல் அடைவார். அதுக்கு என்ன செய்யணும்? திருமுறைகளை பாடணும். பாடி உய்ந்தால் ஒழிய நாம் உய்வு பெற முடியாது என்பதற்காக சாமி நமக்கு என்ன செய்யறாரு? திருமுறைகளை கொடையா கொடுத்திருக்காரு. சிவபெருமான் கொடுத்த மிகப்பெரிய கொடை என்னன்னா, நமக்கு திருமுறைகள் என்பதை மறக்கும். எங்க இருந்து வருது? சாதாக்கிய தத்துவத்துல இருந்து வருது. இப்ப சித்தாந்தம் கூட இது மகேஸ்வர தத்துவத்துல தான் இருந்து வருது. ஆனா திருமுறைகள் அதுக்கு மேல இது சதாக்கிய தத்துவத்தில இருந்து சதாசிவமூர்த்தியில இருந்து வருது நமக்கு திருமுறைகள். அப்ப திருமுறைகளை நம்ம எவ்வளவு போட்டோம்னு பாருங்க. சாமி கொடுத்த அருட்கொடை நமக்கு திருமுறை. இப்ப திருமுறைகளுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? சித்தாந்தம் படிக்காம அதுல தெளிவு பெறாம நாம திருமுறைகளுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புரிஞ்சுச்சா? திருமுறைகளுக்கு சித்தாந்தம் தெரியாம நாம திருமுறைகளுக்கு இது விளக்கம்னு யார்ட்டையுமே எடுத்து அப்படி சொல்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா சொல்லாது. இல்லைன்னா தெரியலன்னு கூட சொல்லிடலாம். நம்மளா புதுசா வந்து என்ன எதுவும் சொல்லக்கூடாது. சரியா? சரி. அப்படி நீங்க நம்ம பார்க்கக்கூடிய புராணம் தான் தோன்றி சிறப்புராணம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? சுரக தேச படலை பத்தி பார்த்தோம். திளைத்தவருக்கு அருள் எய்தா சுரகர தீர்த்தம் தென்பால். அதுக்கு தென்பால் இருக்கக்கூடிய இளைத்தவருக்கு இறங்கு தான் தோன்றிச்சரத்து இயல்பை சொல்வோம் என்று இந்த இடத்துல அந்த நந்தி பெருமான் எல்லா சீடர்கள்ட்டையும் சொல்ற. முழு மலை தொடக்கு நீக்கி மும்மல அழுக்கு யார்கிட்ட இருக்கு? இந்த உயிருக்கு. அதை நீக்குவதற்காக சிவலிங்க வடிவமே அதுதான். நம்மளுடைய மும்மலத்தை நீக்குவதற்கு தான் சிவலிங்க வடிவமே. அது சொல்றாரு, மும்மல தொடக்கு நீக்கி ஆறுயிர் முக்தி தருவதற்கு உரிய எளிய வடிவம் எதுன்னா சிவலிங்க வடிவம். இப்ப முக்தி கிடைக்கணுமா? இப்ப யாரும் தீட்சை எடுக்காங்கன்னா என்ன கொடுப்பாங்க? எனக்கு தட்சிணாமூர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எனக்கு அதை நீங்க கொடுங்க, நான் அதை வச்சு பூசிக்கிறேன் அப்படின்னா கொடுப்பாங்களா? குருநாதர் என்ன கொடுப்பாங்க? சிவ பூஜை பண்ணணும்னா என்ன கொடுப்பாங்க? சிவலிங்கம் தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா சிவலிங்க மூத்தத்துல 25 மாகேஸ்வர மூத்ததும் அதுல அடங்கும். முகத்துக்கு 5 முகம் வேண்டி என்ன சொல்ல போனால் அது யாரும் பார்க்க முடியல, வேலையா இருக்கு. அப்படி ஆயுதம். சரி சரி வாங்க வாங்க. நமக்கு இங்க ஏழு வரைக்கும் ஓடுது. சரி அதனால சிவலிங்க மூத்தத்துல எல்லா விதமான 25 மாகேஸ்வர மூத்தமும் முகத்துக்கு 5 முகம் வேணி, ஒவ்வொரு முகத்துக்கு 5 முகம். நீங்க அந்த மகா சதாசிவமூர்த்தியை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மதுரையில இருக்கு. 5 முகம், 5 முகத்துலயும் அப்படியே 5 5 அப்படியே போய்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். 5 5 25 மாகேஸ்வர மூர்த்தம். அந்த சிவலிங்க மூத்தத்துக்குள்ள சுவாமி எப்படி இருப்பாரு அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க சிவலிங்கம் தான் தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள சாமி எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படி இருப்பாரு? 5 முகத்தோடு இருப்பாரு. அந்த 5 முகத்திலேயே 5 முகத்தோடு 25 மாகேஸ்வர மூர்த்தத்தோடு இருப்பாரு. இப்ப சிவலிங்கத்தை வழிபாடு செஞ்சாச்சுன்னா 25 மாகேஸ்வர மூர்த்தத்துடைய வழிபாடும் நமக்கு பலனை தரும். அதனாலதான் நம்ம அருளாளர்கள்லாம் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் நம்ம சிவ பூஜை பண்ணா சிவலிங்கத்தை வச்சு அப்படி சிவலிங்க மூத்தம் ரொம்ப முக்கியமான மூத்தம். அந்த சிவலிங்க மூத்தத்துல முதல்ல யார் வழிபாடு செஞ்சானா பிரம்மா விஷ்ணுன்னா அந்த சிவலிங்கத்திலிருந்து வழிபாடு செய்தது. அந்த மூத்தத்துல நீங்க என்ன கேட்டாலும் சாமி கொடுப்பாரு. வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டார். எது கேட்டாலும் கொடுப்பாரு அந்த மூத்தத்தை கொண்டு. ஆனா நீ என்ன கேட்கணும்? சிவலிங்கத்து மூத்தம் இருந்துச்சு, வந்துருச்சு, இருக்காரு, நீங்க சிவ பூஜை பண்றீங்க, சாமிகிட்ட என்ன கேட்பீங்க? அன்பு. சிவபெருமான் மேல் அன்பு. அப்ப சாமி சொல்றாரு,
சாமி நான் உன்னை டெய்லி கூப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு ஒரு நாள் நீ வர மாட்டியா அப்படின்னு கேட்டாராம் சிவபெருமான். இது அப்பர் சாமி கேட்டாரா, சிவபெருமான் அவருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு. சிவனனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான், அவன் எனை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகில் அவன் தனையான், பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால், அந்த முதத்திலிருந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்ப்படுது. சாமி வந்து எதிரில் வந்து காட்சி கொடுப்பான். ஆனா பன்னால் வழிபாடு பண்ணணும், ஒரு நாள் 2 நாள்ல விட்டுறக்கூடாது. என்ன சரி விடாம பன்னால் அப்படின்னா பல நாள் இறக்கும் வரைக்கும் நம்ம அந்த மூத்தத்தை வழிபாடு பண்ணிட்டு இங்க இல்ல, ஏற்கனவே நம்ம அந்த மூத்தத்தை வழிபாடு பண்ணதுனாலதான் சுவாமிக்கு கூட்டு வச்சிருக்காரு. இப்பயும் வழிபாடு பண்ணாதான் அடுத்த ஒரு பிறவி வந்தாலும் அதை வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்பை நமக்கு சிவபெருமான் கொடுப்பாரு. இல்லைன்னா பாம்போ பள்ளியோ இல்ல காக்காவோ இல்ல கழுகோ நமக்கு தெரியாது, என்ன பிறவி போடுவான்னு சொல்ல முடியாது. அதனால வாய்த்தது ஈதொரு பிறவி நம் தமக்கு மதித்திருவின் என்று சொல்வதற்கு என்னங்க, பிறவியை மதித்து நாம என்ன செய்யணும், உருப்படியா வழிபாடு செய்யணும். சாமிக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்ல, முதல்ல வீட்டுக்கு நல்ல பிள்ளையா எடுப்போங்க, அதுக்கப்புறம் நாட்டுக்கு நல்ல பிள்ளையா எடுப்போம் பார்ப்போம் சொல்லுவோம்ல. அதே மாதிரி சிவபெருமானை மகிழும்படி சிவ பூஜை செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னத்தையும் ஏனதானு பண்ணாம சிவபெருமான் மகிழும்படி, அதாவது நமக்கு தெரியுதோ தெரியாது ரெண்டாவது விஷயம், ஆனா அன்பு கலந்து நீங்க சிவ பூஜை செய்தால் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். சாமி இன்னைக்கு இந்த பொருள் இல்லை அமைச்சுக்கோங்க சாமி, சாமி இந்த பத்தி இல்லை, இந்த சூடம் இல்லை, இந்த விளக்குல இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் இல்லை, கொஞ்சம் கம்மியா தான், எதையாவது சொல்லி சாமிகிட்ட பேசிக்கிட்டே சிவ பூஜை பண்ணணும். அன்பை கலந்து 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 பூஜை பண்ணணும், அது ரொம்ப மகிழ்வார். பாச வீரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனே கருதி, அதை கூட சிவபெருமான் அருள் இருந்தா தான் அந்த பூஜை பண்ண முடியுமா, இல்லைன்னா பண்ண முடியாது. பற்றுமாறு சிவபெருமான் தான் நம்மள அவர் பக்கம் செலுத்துறாரு. பற்றுமாறு அடியேனேற்கு அருளி பூசனை உகந்து அப்படின்னு என்ன அர்த்தம், சிவபெருமான் மனம் மகிழும்படி சிவ பூஜை செய்தார். பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளை, தேசுடை விளக்கே செலுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே என்று மாணிக்கவாசக பெருமான் அற்புதமாக சொல்ற. அப்ப நம்ம என்ன செய்யணும், சிவபெருமான் மனம் மகிழும்படி சிவ பூஜை செய்யணும். அப்படிப்பட்ட மும்மல தொடக்கு நீக்கி ஆறுயிர் முக்தி சேர்ப்பதற்காக மழுவலான் தானே தோன்றும் வாய்மையால் தான் தோன்றிச்சர, அங்க சுயமா சாமி என்ன செய்யறாரா, அந்த தெற்கு பக்கமா தான் தோன்றீச பெருமான் அங்கேயே தோன்றி இருக்கிறார். அங்க தெற்கு பக்கத்துல ஏற்கனவே இருக்க சுரகேச பெருமானுக்கு தெற்க இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. தான் தோன்றீச்சரர் என்கின்ற அந்த தான் தோன்றீச்சரருக்கு எழுக்கு அந்த பேரோடு சாமி அங்க ஓங்கும் கிளைக்கும் அவ்வில்லிங்கத்தில் லிங்கம் தன்னை தொழுதொரு சிறுவன் தீம்பால் பெற்றவா சொல்லவா கேள்வி. சிறுபிள்ளையா இருக்கக்கூடிய உபமன்ய மாமுனிவர் பால் குடித்தார்ல, அந்த கதையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றேன். யாரு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த வீரான், பாலுக்கு அழகு சிறுவர் யாரு, ஞானசன், எல்லாரும் திருஞான பாலுக்கு அழுதாரு, அதுக்கு பார்க்கடலை கொடுத்தது வியாக்கரமாத முனிவரோட பையன் உபமன்ய மாமுனிவர். உபமன்ய மாமுனிவர் தான் பாலுக்கு பாலகன் வேண்டி, அந்த பாலகன் யாருன்னா அவர் வேண்டி அழுதுறதுக்கு சுவாமி பார்க்கடையிலே தூக்கி கொடுத்தார். அப்பேற்பட்ட அன்பு உபமன்ய மாமுனிவர். சும்மா எல்லாம் சாமி கொடுக்க மாட்டாரு, அன்பு மேலோங்கி இருக்கணும். நம்ம வைத்தியநாத சாமிகிட்ட அன்பு மேலோங்கி இருந்த சாமி என்ன பண்ணுவாரு, அந்த பாட்டுல நமக்கு வருதுல, தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேன்மை, சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு மேலான அன்பு யார் வைத்திருக்கின்றார்களோ, அடுத்து என்ன சொல்றாரு, கருவறு தேவின் மேலோன் வைத்தியநாதன் காணி. அப்படிப்பட்ட இன்னொரு தாய் வயிற்றில் பிறக்காதவாறு செய்யக்கூடிய எங்கள் பெருமான் வைத்தியநாதனை காண வாரீர் அப்படின்னு அந்த பாட்டுல நமக்கு அந்த சிம்பலே அதுதான், நம்ம கோயிலுடைய சிம்பலே தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேன்மை கருவறு தேவின் மேலோன் வைத்தியநாதன். அப்படிப்பட்ட வைத்தியநாத சாமிகள் அன்பு வைக்க வாருங்கள், மேலான அன்பு, அது சொன்னாரு மேலான அன்பு வைக்க வாருங்கள். அதே மாதிரி சும்மா சாதாரண அன்பு எல்லாம் வைக்கணும், மேலான அன்பு வைக்க, எது சொன்னாலும் சாமியை சொல்லி சொல்லி செய்யறது, அதுதான் மேலான அன்பு. இப்ப நம்ம ஊருக்கு போனா என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்கா நான் யார்கிட்ட சொல்லணும், நான் யாருக்கிட்ட சொல்லணும், நானே ராஜா நானே வசதி அப்படிங்கிற மாதிரி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு போறோம்னா அடியார் மக்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க, அடியார் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா நேர கோயிலுக்கு போவாங்க. காலையில கோயிலுக்கு போய் சாமி இன்னைக்கு தல யாத்திரை மேற்கொள்றேன் சாமி, நீங்க கூடயே இருந்து எங்க கூட துணை செய்யணும் சாமி அப்படின்னு சொல்லி அடியார்கள்லாம்
என்ன செய்வாங்க, விண்ணப்பம் பண்ணுவாங்க. போயிட்டு வர்ற வரைக்கும் சாமி பத்திரமா கூட்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா, சாமி ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுவாங்க. இப்படி போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொரு நிலையிலையும் சிவபெருமானை முன்னிறுத்தி முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்றும். அப்படி இருப்பார்கள் அடியார்கள். அப்படிப்பட்ட அந்த சிறுவராக விளங்கக்கூடியவருடைய கதையை நான் பற்றி சொல்கின்றேன் என்று சொல்லி உபமன்ய மாமன்னர் பாற்கடலை உண்ட வரலாறு. சலுப்பொரு தவ வசிஷ்டன் தங்கையை மணந்து, வசிஷ்ட மாமனுடைய தங்கையை மணந்தவர் தான் வியாக்கரபாத முனிவர். அந்த வியாக்கரபாதனுடைய பையன் தான் யாரு, இந்த உபமன்ய மாமுனிவர். தங்கையை மணந்து ஞான புலிப்பத முனிவன். புலிப்பதம்னா யாரு, புலிக்காலை யாரு வாங்கினா, புலிப்பாதத்தை வியாக்கரபாத முனிவர் வாங்கினாரு. எதுக்காக வாங்கினாரு, பூ பறிப்பதற்காக. மறந்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். வழிபாட்டுக்கு ரொம்ப தேவையான பூவும். பூ புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியானிற்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் அழுவுகின்றாரு. யார் பாவினாரு, பூ நீர் கொடுக்காதவர் பாவினாரு. சுந்தரம் சாமி என்ன சொன்னாரு, பக்தியையும் அடிமையும் கைவிடுவான் பாவியன். பக்தியையும் அடிமை சிவபெருமானுடைய அடிமைத்திரத்தையும் யார் கைவிடுகின்றார்களோ அவர்கள் பாவினார். இப்ப நம்ம அந்த லிஸ்ட்ல எல்லாம் சேரக்கூடாது. நம்ம எந்த லிஸ்ட்ல சேரணும், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. பூ நீரும் கண்டிப்பா கட்டாயமாக உறுதியாக, வேற ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி கொடுக்கணும், கட்டாயமா கொடுக்கணும். இது வந்து அழுத்தி சொல்ல வேண்டியது. ஏன்னா எல்லா அருளாளர்களுமே சொல்லியிருக்காங்க பூ நீரும் கொடுக்கணும். இப்ப சொன்னேன் பாத்தீங்களா கொஞ்ச நேரம் முன்னாடி, நின்னடியே வழிபடுவான் நிமலா நின்னை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று வைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் வேவனேனார்ல ஞானசம்பந்தர் பெறுவான். யாரு பூ நீர் கொடுக்காங்களோ அவங்களுக்கு சாமி என்ன செய்வாராம், இடரை கலைத்தே தீர்வார். அதுல எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். பூ நீர் கொடுக்கக்கூடிய அடியார்களுக்கு அப்படியே யோசிக்காங்க, ராசத்து அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு டெய்லி கட்டி அம்பளுக்கு மாலை கொண்டு வந்துடுறாங்க. இன்றையும் இதுவும் டெய்லி போட்டு கொண்டு வந்துடுறாங்க, பாராட்டுதலுக்குரியது. அதே மாதிரி வாய்ப்பு எல்லாருமே நீங்க என்ன செய்யுங்க, பூ பண்ணியா ஒரு மலை தான் பறிச்சு கொண்டு வந்தனால என்ன செய்யுங்க, கெட்ட முடியாதான்னு பரவாயில்ல, பறிச்சு கொண்டு வந்து கூட சாமிக்கு கொடுங்க, ரொம்ப சிறப்பு. ஒரு மலர்னாலும் பறித்து உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராங்க, பறிச்சு சாமிக்கு கொடுத்துட்டு நம்ம மற்ற காரியத்தை செய்யணும். சரி, அப்படி பூ அதுக்காகத்தான் சுவாமி என்ன பண்ணாரு, வியாக்கரபாத முனிவர் சிவபெருமானிடம் கேட்டு அந்த புலிக்காலை வாங்கினார். வியாக்கரபாதரும் பதஞ்சலியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நடராஜ பெருமானுடைய மூர்த்தமே நமக்கு ரசிக்காது. அப்படிப்பட்ட முனிவர் வியாக்கரபாதர். வியாக்கரபாதர் வழிபட்டது புலிச்சரம். நீங்க சிதம்பரத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம போனோம்ல புலிச்சரத்துக்கு, அந்த இளவை நீக்கினார் கோயில் போனோம்ல, நம்ம 2 கிலோமீட்டர் வேனில சுத்தி இப்ப நம்மள பாக்கல. நீங்க புலிச்சரம் போனோம், அனந்தீச்சரம் பதஞ்சலி வழிபட்ட அனந்தீச்சரம் போனோம். நீங்க வரல நினைக்கிறேன், வரல. சரி, இந்த வட்டம் போயிருவோம், புலிச்சரம் அனந்தீச்சரம். ஆமா, இது ஆணி திருமஞ்சத்துக்கு நம்ம எல்லாரும் போறோம். இது வியாழக்கிழமை வருது சார் தேரோட்டம். முதல்ல குருநாதரை பார்த்துட்டு திருவாரூரை போயிட்டு அப்படி போய் தேரோட்டத்தை பார்த்துட்டு வரும்போது ஒரு கோயிலை பார்த்துட்டு வந்தோம். சரிதானா? அப்படி வியாக்கரபாத முனிவர் அந்த புலிச்சரத்தில் தங்கியிருந்து அங்க சிவ பூஜை செய்து கொண்டிருக்கும் போது மலர்கள் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாரு, மலர்கள் பறிப்பதற்கு இருட்டு நேரத்துல அதிகாலையில என்ன செய்வாங்க, 2 மணிக்கெல்லாம் பூ பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க, 2 to 6 பூ பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல ரொம்ப இருட்டா இருக்கும்னு சொல்லி சாமிகிட்ட விண்ணப்பம் செய்தார். சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்டதும், நாம சிவபெருமான் காட்சி கொடுத்தா எனக்கு சாமி உடனே நீ முக்தியை கொடுத்துருன்னு சொல்லி கேட்போம். ஆனா அவங்கள என்ன செஞ்சாங்க, சிவபூஜை செய்வதற்கு மலர் பறிப்பதற்கு எனக்கு புலிக்கால் வேணும் அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா மரத்துல ஏறுறதுக்கு ஈஸியா. 2வது புலி கண்ணு வேணும்னு கேட்டாரு. ஏன்னா அந்த நேரத்துல கண்ணு தெரிகிறதுக்காக புலி கண்ணையும் பாதத்தையும் கேட்டாரு, புலிக்காலம். அதுதான் வியாக்கரம்னாலே புலிக்கால் முனிவர்னே அவருக்கு பேரு. அப்படி அவர் வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அப்படி அந்த வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணாரு, அங்க கைலாயத்துல தவம் செய்து கொண்டிருக்கும் போது உடனே சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சாமி உங்களுடைய ஆனந்த நடனத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டதும், உடனே ஏற்கனவே தில்லையில் வியாக்கரபாதன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், அங்கே சென்று நீயும் தவம் செய்வாயாக என்று சிவபெருமான் பணித்தார். என்ன சொன்னாரு, ஏற்கனவே என்னுடைய அன்பன் வியாக்கரபாதன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், அங்கே நீயும் போய் இருவரும் சேர்ந்து தவம் செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு வியாழக்கிழமை மத்தியான வேளையில் தைப்பூச நன்னாளில் உங்கள் இருவருக்கும் திருநடனம் புரிகின்றோம் என்று சிவபெருமான் பணித்தார். அதே போல அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு சொல்லும் போதே நீ இப்படி போயிடாத அப்படின்னாரு.
பதஞ்சலி முனிவர் என்னது அப்படி ஊருக்குள்ள வந்து எல்லாம் பயந்துருவாங்க அப்படின்ட்டு, நீ நாகலோகம் வழியாக பாதாள உலக வழியாக செல்வாயாக என்று சிவபெருமான் சொன்னது. உடனே பாதாள வழியா போய் தில்லையை போய் அடைந்தார். போய் இப்படி பார்த்ததும் அப்படியே சாமியை பார்த்தார். எதுக்கு பார்த்தா வியாக்கிரபாதர் தவம் செஞ்சுட்டு பக்கத்துல போனதும் வியாக்கிரபாதர் அப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாரு. இவர் பக்கத்துல போய் நின்றுகிட்டே இருக்காரு. ஏன்னா யாரும் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டேன். அப்படின்னு அங்க ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் சிவா அப்படின்னு சிவாவே ஒரு தட்டு தட்டுவாங்க. அதே மாதிரி கோயில்ல வந்து திருமுறை பாடிட்டு போய்கிட்டு இருக்கும். திருமுறை பாடிட்டு போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இல்ல சிவா, நேற்று உங்களை பஜார்ல வச்சு பார்த்தேன், ஒரு பாட்டு அப்பதான் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கோம். வண்டி சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாயினை மானாங்காரது அப்படிமே, சிவா வாங்க எப்போ வந்தீங்க, என்ன பாடிக்கிட்டு இருக்கேன் சார். அப்படியா சார், இன்னைக்கு நீங்க பாடுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாயின் அதுக்கப்புறம் சிவா வணக்கம் சிவா அப்படிவாங்க. சரி கண்ணு மூடிட்டு போவான், சரி கண்ணு மூடிட்டு பாட்டு படிச்சுட்டே போவோம், அப்படின்னா யாரும் டிஸ்டர்ப் இருக்கான்னு சொல்லி கண்ணு மூடி வாடினாலும் அப்ப இப்படி தட்டு ஒரு 2 தட்டு தட்டி, சிவா என்ன கண்ணை மூடிக்கிட்டே போறீங்க. கடைசி வரைக்கும் பாடவே விட மாட்டாங்க. பார்ப்பேன் சரி இப்ப சாமி சுத்தி வந்து உட்காந்து விழுந்து கும்பிடுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்து திரும்ப பாடுறது வேற வழியே இல்லை. அப்படி ஆகி போச்சு நிலைமை. பாடிட்டு தான் போவேன். அதனால வழிபாடு செய்யும்போது யாரும் என்ன செய்யக்கூடாது, ஒருத்தன் வழிபாடு செய்யும். அதனாலதான் இந்த திருக்கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து சத்தம் போட்டு பாடுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பிறர் வழிபாடுக்கு நம்ம இடையூறா இருக்கக்கூடாது. அதுக்கு அர்த்த மண்டபம் இருக்கு வெளியில இருக்கு பாத்தீங்களா, அந்த மண்டபத்துல தான் பாடணும். இந்த எல்லாம் வரிசையை நிக்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துல பாடக்கூடாது. தனியா அடுத்த மண்டபம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் பாடணும். கோயில்ல வந்து ஒருத்தர் மனம் உண்டு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம போய் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். கோயில்ல ஓரளவுக்கு கரெக்டா தான் சொல்றாங்க, அங்க வச்சு இங்கனக்குள்ள வச்சு சத்தம் போடாதீங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. என்ன காரணம்னா நம்ம சத்தம் போட்டு பாடலாம், ஆனா எங்க பாடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அங்க அந்த மண்டபத்துலதான் வந்து பாடணும். ஓதுவார்கள் எங்க பாடணும், மற்ற பக்தர்கள்லாம் எங்க பாடணும்னு ஒரு கணக்கு இருக்கு, அங்கதான் பாடணும். அது நீங்க எவ்வளவு சத்தம் போட்டாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பாடல் எப்படி பாடணும்னா சத்தம் போட்டு தான் பாடணும். நாம எப்படி தெரியுமா செய்வோம், இப்படி பாடலாமா, பாடலாமா, எப்படி பாடணும், சத்தம் போட்டு தோடுடைய செவியன் விடையேறி ஓதுவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மானிவனன் அப்படின்னு பாடணும். நிறுத்தி இப்படி பாடினா உடனே சாமி வந்து என்னன்னு கேட்டு வந்துடுவாரு. நீங்க ராகத்தோட பண்ணோட ஓரளவுக்கு இசைந்து பாடினா கூட போதும், இசை வரணும். சும்மா வாஸ்து விடாம கோலும் இடராக கவி கோலும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்கு எனக்கு இசைந்து பாடணும், அவ்வளவுதான். சரிதானே, தெரியலான்னு பரவாயில்ல, ஓரளவுக்காவது இசைந்து பாடுங்க. சிவபெருமான் அதை கேட்டு ஆகா இது நம்ம பாட்டாயிடுச்சு அப்படின்னு உடனே வருவாரு. ஓ தோற்றம் செய்வீங்க திருஞானசம்பந்தர் பாட்டு எப்போ உனக்கு என்ன பாடம் அப்படின்னு சிவபெருமான் என்ன செய்வாரு, அந்த அருள் செய்ய வந்து. சரிதானே, சத்தம் போட்டு பாடணும், நல்லா பாடணும், ரொம்ப முணுமுணுக்க கூடாது, நல்லா துறந்து பாடுங்க. எனக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு பாட முடியாதுங்க அப்படிங்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். ஓரளவுக்காவது உங்களால முடியும், உங்களுக்கு ஹை லெவல் எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு பாடணும். சரிதானே, அப்படி சத்தம் போட்டு பாடினா உடம்புல நோய் வராது, தெரியுமா உங்களுக்கு. சத்தம் போட்டு பாடுனா நோயே வராது. எனக்கு இந்த அங்க அடப்புங்க இங்க அடப்பு அப்படிங்கிறாங்கல்ல, எந்த அடப்பும் வராது, இருக்கிற அடப்புல அது நீங்கிரும். அந்த அளவுக்கு பாடல்ல அவ்வளவு சிறப்பு இருக்கு. அது தெரியாம தான் எல்லாரும் இருக்காங்க. ஆனனை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு
அதாவது விண்ணுலகத்தவர்கள் விரும்ப விரும்ப வெள்ளை யானையின் மேல் எடுப்பாரு. அவர்கள் விரும்புவதற்காக சாமி என்ன செய்யறாராம், வெள்ளை யானையில கூட்டு போறாங்க. சும்மா அது பெரிய ஆளெல்லாம் சாதாரண இது ஆட்டோல கூட்டு போனா யாரும் மதிப்பாங்களா? அதனாலதான் சாமி என்ன செய்யறான், யானையில வச்சு கூட்டு போனார். அப்படிப்பட்ட முனிவர் இந்த உபமன்யு முனிவர். அதை அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். வியாக்கிரவாதரை சொல்லிட்டு அவர்கிட்ட வரேன். அப்படி இவர் போய் பக்கத்துல போய் பதஞ்சலி முனிவர் இப்படி போனாரு. பக்கத்துல போய் அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்படி பார்த்தாரு. அதுக்காகவே புலிக்கால் வாங்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பதஞ்சலி முனிவர் பக்கத்துல போய் இப்படி தவத்தை கலைக்காம இப்படி பக்கத்திலேயே போய் நின்றுட்டே இருந்தார். நாம என்ன செய்யக்கூடாது, பிறருடைய தவத்தை போய் கலைக்க கூடாது. அவங்க எந்த நிலையில இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் கண்ணை முடிக்கிட்டு பல சிந்தனைகள் சிந்திப்பதும் உண்டு. சில பேர் மனம் ஒன்றுவதும் உண்டு. நம்ம யாரு எப்படி இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. போனது அப்படி நின்றுட்டு திடீர்னு அப்படியே கண்ணை திறந்தா இருப்பாருங்க. எதுக்கு பார்த்தா பதஞ்சலி சாமி உங்கள் பேர் வியாக்கிரபாதனா அப்படின்னாரு. ஆமா. உங்களை கைலாயத்துல சிவபெருமான் சொன்னாரு அப்படின்னதும் இவர் அப்படியே அழுதாராம். இனி நல்லா தெரியுமா, வியாக்கிரபாதனே சொன்னாரா அப்படின்னாராம். வியாக்கிரபாத முனிவர் பதஞ்சலி முனிவரை பார்த்து என்ன வியாக்கிரபாதனே சொன்னாரா சுவாமி அப்படின்னதும், ஆமா வியாக்கிரபாதன் தான் சொன்னாரு. கைலாய மலையில அடியன் தியானம் தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே வியாக்கிரபாதன் என்பவர் தவம் செய்து கொண்டிருப்பான், நீயும் போய் தவம் செய், உங்க இருவருக்கும் தைப்பூச நன்னாளில் வியாழக்கிழமை மத்தியான வேளையில் உங்களுக்கு திருநடனம் போகின்றோம் என்று சிவபெருமான் பணித்தார் அப்படின்னு சொன்னதுமே உடனே 2 பேரும் மெய்மறந்து உருகி அழுது இறைவனை போற்றி அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. புலிச்சரத்துல வியாக்கிரபாத முனிவரும் அனந்த இச்சரத்துல பதஞ்சலி முனிவரும் வழிபாடு செய்து கொண்டிருந்தாங்க. நீங்க வந்திருக்கீங்களா சார்? அனந்தீச்சரம் புலிச்சரம் அப்படி 2 பேரும் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது சுவாமி கரெக்டா அந்த தைப்பூசம் நல்லா வந்தது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இது கரெக்டா இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வியாழக்கிழமை தைப்பூசம் கரெக்டா அதே நன்னால வந்தது. வியாழக்கிழமை வந்தது. அது வருவது ரொம்ப அபூர்வம். அது நமக்கு அந்த தைப்பூசம் வியாழக்கிழமை கரெக்டா அந்த நேரத்துல நடராஜ பெருமான் முகூர்த்தத்தை வச்சு நாங்க எல்லா அடியார்களும் வழிபாடு பண்ணோம். 2வது நடராஜ பெருமானுடைய முகூர்த்தம் எல்லாருடைய வீட்லயும் இருக்கும். யார் வீட்டுல இல்லைன்னு இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. நடராஜர் முகூர்த்தம் எங்க வீட்டுல இல்லைங்க அப்படிங்கிற போட்டோ இருக்கு. போட்டோ இருந்தா கூட பரவாயில்ல. நீ வழிபாடு பண்ற இடத்துல இல்லைங்களா? இல்ல வேற யார்ட்டும் என்கிட்ட இல்ல அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட இருக்கா? நடராஜ போட்டோ இருக்கு. நடராஜ போட்டோ உங்ககிட்ட இல்ல, ஒரு ஆட்டம் தான் இல்ல. உங்ககிட்ட இருக்கு என்ன சார்? இருக்கு. இல்லையா? நடராஜ முகூர்த்தம் இல்லையா? இப்ப சிதம்பரம் போறோம்ல, கண்டிப்பா நடராஜர் முகூர்த்தம் கண்டிப்பா வச்சுக்கணும். சிலர் நினைச்சுறாங்க நடராசர் படமா வீட்டை ஆட்டிடுவாரு அப்படியா சிவாரு. அதை வச்சுட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. சிவலிங்க படத்தை வைக்க மாட்டேங்காங்க. சிவலிங்கத்துல வீட்டுல வச்சிடாத, ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். சுத்தபத்தம் இருக்க வேண்டியதான். அதுக்காக வைக்க கூடாது எதுக்கு சொல்லணும்? என்ன சிவலிங்க முத்தம் தான் எல்லாம் அருள் செய்யக்கூடிய தொழிலே சிவலிங்க முத்தம் தான். அதை வைக்காம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. அதே நடராஜ முத்தம் சாமி நமக்கு எப்படி தெரியுதுன்னா நிக்கிற மாதிரி தெரியுது. நிக்கிறாரா ஆடுறாரா? சாமி நிக்கிறாரா ஆடுறாரா? ஊடல் இப்படி திடீர் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. நடராஜ பெருமான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு பார்க்க எப்படி தெரியுது? நிக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்துல போனா வேற ஒண்ணும் இல்ல, பம்பரம் இருக்குல்ல, நீங்க சுத்தி விட்டுட்டு தூரத்துல இருந்து பாருங்க எப்படி தெரியும்? நிக்கிற மாதிரி தான் தெரியும். அது ரொங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு தெரியாது. பக்கத்துல நெருங்க பார்த்தா அது ரொம்ப ரொங்கிக்கிட்டு இருக்கும். அதே போல நம்ம தூரத்துல இருந்து சாமி பாக்குறதுனால சாமி நிக்கிறாரு தெரியுது. ஆனா அவரை நெருங்க என்ன ஆகும்னா, அவர் உயிர்களுக்காக எவ்வளவு திருநடனம் புரிகின்றார் என்பது நம்ம அவர் நெருங்க தான் நமக்கு தெரியும். அதே போல சாமி நடனம் ஆடலன்னு வச்சுக்கோங்க, எந்த உயிருமே எங்க ஒரு செகண்ட் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சாமி வந்து நடனத்தை நிப்பாட்டினான்னு வச்சுக்கோங்க, எல்லா உயிரும் என்ன ஆகும்? அவ்வளவுதான், இயக்கமே இருக்காது. முழு இருளுக்குள்ள மறுபடியும் நம்ம உள்ள வேற வேண்டிதான். கேவல நிலைக்கு போயிருவோம் நம்ம எல்லாருமே. முழு இருளு, கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத இல்ல, கியான்னு கத்தணும் நம்ம உயிர்கள்லாம். அப்படி சாமி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. வேதித்து வளர்த்து எடுத்த அப்படி இருந்தா நம்மள சாமி என்ன பண்றாரு? வேதித்து வளர்த்து எடுத்து 3 வேலை செய்யறாரு. வேதிக்கிறாரு, எடுக்கிறாரு, எடுத்து நம்மள வளர்க்கிறாரு.
வேதித்து வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாதத்திறம்பாடி அடையிலோர் எம்பாவாய்ங்கிறாரு மாணிக்கவாசகர். முதல்ல அந்த இருள்ல இருந்து எடுக்கணும், வேதித்து முதல்ல அங்க உள்ள வச்சு அங்கேயும் நம்மளை காப்பாத்தி, அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து பிறவிக்கு கொண்டு வந்து இந்த உடம்பை கொடுக்குறாரு பாருங்க. இவ்வளவும் சாமிதான் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியாது. அதுவும் ஒரு துளி கருவுக்குள்ள அந்த முகம் அத்தனையும் வருது பாருங்க. 72 நாடி நரம்புகள், இதெல்லாம் மனுஷனால செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. குழந்தைகிட்ட அத்தனை நாடி நரம்புகள்லாம் இருக்கு. குழந்தை வெளியில வரும்போது ஒரு துளி தான், அது எப்படி மூக்கு உண்டாகி, கண்ணு உண்டாகி, மண்டை உண்டாகி, தோல் உண்டாகி, நரம்பு தசை எல்லாம் உருவாகி குழந்தைய வெளியே வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையிலே 72 நாடி நரம்புகள், எல்லா விதமான சிறப்பும் செஞ்சு சுவாமி அந்த குழந்தைய கொடுக்காருன்னா, அப்ப இதை வச்சாவது தெரிய வேண்டாமா கடவுள்ன்றன்னு? எத்தனையோ பேர் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதை பார்த்தாவது நம்ப வேண்டாமா? தமிழர்கள்லாம் எப்படிதான் இருந்தாங்களோ, அஸ்தி நாஸ்தின்னு சொல்லிக்கிட்டு கடவுள்னு சொல்லி எப்படிதான் இருந்தாங்கன்னு தெரியுது. இந்த உலகத்தை அது சில பேர் பார்த்தீங்கன்னா ஆணவ மலத்தினுடைய முற்றும் மறைப்பு தான் அவங்கள சாமியை பார்க்கவே விடாது. அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க இறைவன் அருள் இல்லாம அவங்களாம் என்ன செய்ய முடியாது, இறைவனை காண முடியும். காட்டுக்கு அறிவு இருக்கா? நம்ம உணர்றோம், காற்றை உணர்றோம், ஆனா அதுக்கு அறிவு இல்லை. அறிவற்ற ஜனம் இயங்குது அப்படின்னா, பேரனுடைய இறைவன் இயக்க போய் அது இயங்குது என்பத உணவு நமக்கு இல்லைன்னா நம்ம எப்படி வழிபாடு பண்ண முடியும் சொல்லுங்க? நெருப்புக்கு அறிவு கிடையாது, ஆனா அதுல இருந்து சூடு வருது. அப்ப இறைவன் கலக்காம அதுல இருந்து வராதுங்கிற உணர்வு நமக்கு வரணும். பஞ்சபூதங்களும் இறைவன் கலக்காம அதனுடைய செயலை செய்யாது என்பது நமக்கு தெரியும். அதே போல நமக்கும் அதுதான். நமக்கு அறிவு இச்சை செயல்படுது அப்படின்னா இறைவன் கலக்காம நமக்கு என்ன ஆகாது? நமக்கு சாமி தூண்டி விடுறாரு, இச்சையை தூண்டி விட்டாலும் இச்சை என்பது விருப்பம், விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அறிவும் செயலும் செயல்படுவதற்கு தூண்டுகோலாக இருப்பார் சுவாமி. நமக்கு அதை தூண்டி விடணும்னு வச்சுக்கோங்க, நாம என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது. ரெண்டாவது இயங்குவது மட்டும் இல்லாம நம்ம கூடயே இருந்து அவரும் கண்டு என்ன செய்யறாரு, நமக்கு காட்டுறாரு. கண்டு காட்டும் உபகாரம் பேரு சித்தாந்தத்துல. கண்டு காட்டும், காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்பு போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செல்லுமே அப்படிங்கிறது 16வது புத்தகம். இப்ப சாமி உடம்பு கொடுத்தாச்சு, நீயே பாத்துக்கப்பா அப்படின்னு விடலையா? அப்படிலாம் நம்மளால பார்க்க முடியாதான். நம்ம அறிவுலாம் அந்த மாதிரி அறிவுலாம் கிடையாது. அறிவித்தால் அறிவும் அறிவுதான். அந்த அறிவித்தால் அறிவும் கூட இறைவன் உள்ள இருந்து அறிவிக்க 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 அறிவிக்கதான் இது அறிவிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னு தானா அறியக்கூடிய அறிவு இதுக்கு சுத்தமா கிடையாது, அறிவுக்கு, இந்த உயிருக்கு. அதனால இவ்வளவு உபகாரம் செய்யறாரு. இப்ப நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சாமி கூட இருக்காரு. அது நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னாரு மாணிக்கவாசகர். கூட இருக்காரு, நல்லது செஞ்சாலும் கெட்ட செஞ்சாலும் கூட இருக்காரு. ஆனா சிவபெருமான் அதுக்கு துணை போக மாட்டாரு. அது யாரோட செயல்னா ஆணவ மலத்தின் செயல். இது அவங்களுக்கு கெட்டது செய்யறது யாருக்கு செயல்? ஆணவ மலத்தின். ஆனா அப்ப அதான் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி அப்படிம்பாரு. உடனாகின்னு தான் சொன்னாரு ஒழிய ஒன்றையும் சொல்லல, ஒன்றா இருந்து செய்வேன்னு சொல்லல அந்த இடத்துல. பாத்தீங்களா என்ன காரணம்னா அவர் உடனே இருக்காரு, ஆனா அதுக்கு சிவபெருமான் துணை போக மாட்டாரு. இது ஆணவ மலத்தினுடைய செயலை செஞ்சுக்கிட்டு செய்ய செய்ய இப்படி போ அப்படி போன்னு கெட்ட வழியெல்லாம் போறதுக்கும் சாமி கூட தான் இருக்காரு. அது துணையா இருந்து அது செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா கண்டு ஒரு பொருளை காட்டுனா கூட சிவபெருமான் கண்டுதான் என்ன செய்ய முடியுமா, உயிர்களுக்கு காட்ட முடியும். இந்த உலகத்துல உள்ள பிரபஞ்சத்துல கண்டு காட்டுற அவர் கூட இருந்து காலங்களும் நம்மளால பார்க்க முடியாது என்ற காரணத்தினால சாமியே இருந்து ஒவ்வொரு நிலையிலையும் நம்மள காட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த உபகாரங்களை எல்லாம் நம்ம நினைச்சு 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 சுவாமியை வழிபாடு பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? கோயிலுக்கு வந்தா இவ்வளவு உபகாரம் நமக்கு சாமி செய்யறாரு அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும். அப்படி யாக்கோபாவது போது 2 பேருக்கு திருநடம் புரிந்தார் சிவபெருமான். அப்படிப்பட்ட வியாக்கிரவாத முனிவர் புலிப்பத முனிவன் ஈன்ற புகழ் ஓமனிய மாமுனி. இந்த ஓமனிய மாமுனிவர் யார் அப்படின்னா, நீங்க பெரிய புராணத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல யார் வருவார்னா ஓமனிய மாமுனிவர் தான் வரும். அந்த கைலாய மலையுடைய அடிவாரத்துல உபமன்ய மாமுனிவர் யாருக்குன்னா மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், கிருஷ்ணருக்கு தீட்சை பண்ணி வச்சவர் அந்த உபமன்ய மாமுனிவர். புரியுது உங்களுக்கு? கிருஷ்ணருக்கு உபதேசம் சிவதீட்சை செய்து வைத்தவர் இந்த உபமன்ய மாமுனிவர். அத சொல்றாரு, யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் இந்த உபமன்ய மாமுனிவர். இந்த உபமன்ய மாமுனிவர் எப்படி அப்படின்னா, அந்த கைலாயமலை அடிவாரத்துல அப்படியே அத்தனை சுத்த யோகிகள்லாம் ஏகப்பட்ட யோகிகள் இருந்தாங்க. அத்தனை பேருக்கு இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, சாமியுடைய புகழை இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதான் வேலை.
கைலாயத்தின் அடிவாரத்துல சாமியோட புராணத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சுத்த யோகிகள்லாம் எல்லாம் அமர்ந்துருந்தாங்க. அவங்க அமர்ந்திருக்கும் போது சுபமிமாம அப்படி ஒவ்வொரு புராணமா எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரொளி பிளம்பு ஒண்ணு அப்படியே போச்சு கைலாய மலையில. அடிவாரத்தை வந்து அப்படி பேரொளி பிளம்பு போனது உடனே இந்த சுத்த யோகிலாம் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உபமன்ய முனிவர் இப்படி பார்த்தாரு. பார்த்ததுமே அப்படியே இடுப்புல துண்டு கட்டி இப்படி எதிர்த்து இப்படி வணங்கினார் இந்த ஜோதியை பார்த்து. அப்ப அந்த சுத்த யோகிகள்லாம் கேட்டாங்க, சாமி, சிவபெருமானுடைய திருவடியை தவிர புறந்தொழாத இந்த திருக்கை இந்த ஜோதியை கண்டு வழிபடுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு அந்த சுத்த யோகிகள்லாம் உபமன்ய மாமுனிவரை பார்த்து கேட்டாங்க. அப்ப உபமன்ய மாமுனிவர் சொன்னாரு, அது யாரு தெரியுமா? ஏற்கனவே சிவபெருமானுக்கு அணுக்கு தொண்டராக இருந்து கீழே திருத்தொண்ட தொகை கொடுப்பதற்காக சிவபெருமான் அனுப்பப்பட்டு மண்ணுலகில் அனுப்பப்பட்டு மீண்டும் அந்த கடமை முடித்து வந்து கொண்டிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த கதையை சொல்லி எதுக்காக சிவபெருமான் வந்து எதுக்காக அந்த கதை வந்ததுங்கிறத பெரிய புராண கதையே முக்காவாசி யாரு சொல்றான்? கைலாய மலையில சாமி அப்படி அந்த கண்ணாடி பிம்பத்துக்கு முன்னாடி அப்படி நிற்கும் போது சாமியுடைய அழகை பார்த்ததுமே சுந்தரா வருக அப்படின்னாராம். அந்த திருமணத்துக்கு போகும்போது சாமி சுந்தரனா போவார் பார்த்தீங்களா? சுந்தரா வருகின்றதும் அதுல இருந்து 11 கோடி உருத்திரர்களோட தலையாய் சிறந்த ஒரு உருத்திரர் அப்படியே வெளியில வந்தார். அந்த அழகை கண் வந்ததும் அவர் தான் சுந்தரம் சாமி. எப்பயுமே கூடயே இருந்து பூப்பணி திருநீர் கொடுக்கறது இந்த மாதிரி அணுக்கு தொண்டராக கூடயே இருந்தார் சுந்தரம் சாமி. இவர் எப்படியாவது மண்ணுலகில் அனுப்பி திருத்தொண்டர் தொகை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்டர் தொகை தர போதுவா அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதுரும் காட்சியில் கண்ணினார் என்று சேக்கிலாசாமி அந்த இடத்துல சொன்னார். எதுக்காக அவரை கீழே அனுப்பணும் அப்படின்னா, கீழே அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதனால என்ன பண்ணாராம், அந்த பூ பறிக்க வரும்போது அங்க எப்படி சாமி பார்த்தாரோ அதே மாதிரி சுந்தரம் சாமி வந்தாரோ அதே போல அம்பாள் வந்து திரு கண்ணாடியை பார்த்தாங்க. அதுல இருந்து 2 பேர் வந்தாங்க. கமலினி அணிந்திரை என்கின்ற 2 பிம்பங்கள் வந்தது. அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அணுக்கு தொண்டராக இருந்தார்கள். அவங்க ஒரு பக்கம் பூ பறிச்சுட்டு இருந்தாங்க, இவர் ஒரு பக்கம் பூ பறிச்சு இருந்தாரு. இப்படி ஒரு பார்வைதான் பார்த்தாரு, வேற ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சாரு, கமலினி அணிந்தது ஒரு பார்வைதான் பார்த்தாரு. அடுத்த நிமிஷமே சாமி என்ன பண்ணிட்டாரு, சுந்தரா பாத்தியா அப்படின்னாரு. சாமி அப்படின்னாரு, போயிட்டு வந்துரு அப்படின்ட்டாரு. சாமி கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கி நான் உடனே அழுதாராம். சாமி 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 அப்படின்னு ரொம்ப அழுதாராம் சுந்தரம் சார். இப்ப அங்க வந்து பெண்கள் பார்த்தது ஒரு குத்தமா, பார்த்தா குத்தமா? ஆனா நம்ம சட்டம் என்ன சொல்றதுன்னா குற்றம் அப்படிங்குது. தவறான நோக்கத்தை பார்க்கலாம், ஆனா தவறான நோக்கத்தோட பார்க்க கூடாது. ஒன்று. 2வது, ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒரு பிறப்பு உண்டு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. பார்த்தது உடனே என்ன அங்க காமத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ, கைலாய மலையில காமத்துக்கு அங்க இடமே கிடையாது. ஆனா பார்த்ததுக்காக சுவாமி எதுக்காகனா அங்க இருந்து அனுப்ப வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட, போக்குமாறு யார் செஞ்சாராம், சிவபெருமான் தான் பார்க்கும்படி செஞ்சாராம். இவரை பார்க்கலையா, சுந்தரம் சாமிகள் பார்க்கல, பார்க்கும்படி சிவபெருமானை செஞ்சு மண்ணுலகத்தில் போய் பிறப்பாயாகன்னு சிவபெருமான் சொன்னார். உடனே கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கி நான் சாமி சாமி, இந்த மண்ணுலகத்துக்கு நான் போனேன்னா நான் ரொம்ப மயங்கிருவேனே சாமி, அங்க போற எல்லாம் ஒரு மயக்கத்தோடய தெரியும் சாமி அப்படின்ட்டாரு. எனக்கு வந்தாச்சு என்ன ஆயிடுவோம், ஆட்டோமேட்டிக்கா இந்திய தொலைக்காட்சிகள் ஒரு இடத்துல போய் இருப்போம், திடீர்னு செல்போன் எடுத்து ஒரு பக்கம் ஓடிடுவோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம மாயை வந்து நம்மை மாயை மயக்கவும் செய்யும் என்றேன்னு நம்மளை எல்லாம் மயக்கும். மண்ணுலகத்துக்கு வந்தாச்சுனாலே மாயை நம்மள அது பக்கம் இழுத்துரும். நாம இங்கிட்டு இழுத்தா பிரச்சனை இல்லை, சாமி இழுத்தா பிரச்சனை இல்லை, மாயை நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப எழுது தப்பிக்க என்ன செய்யணும், அதான் சொல்ற, கைகள் அஞ்சலி குப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையன் பெருமானே பெருமானே, ஒரு திருவடியை விட்டு நான் பிரிய போறேனே சாமி அப்படின்னா. சாமியோட திருவடியை விட்டு எப்பயுமே கைலாய மலையிலே கூடையே இருந்து அந்த திருநீட்டை கொடுத்து கொண்டு பூ பறிச்சு கொண்டு சிவப்பணியிலே இருக்கின்ற ஒரு அன்பரை வந்து கீழே பூலோகத்துக்கு போகணும்னு சொன்னா அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். உடனே கைகள் அஞ்சலி குப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையை மையன் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன அப்படின்னு. நீ சாமி நாங்க போயிட்டேன்னா நான் மயங்கிடுவேன், கண்டிப்பா நான் என்ன பண்ணிடுவேன், மயங்கிடுவேன். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா என்னை தக்க நேரத்தில் வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சிவபெருமான்ட்ட சுந்தரம் சாமி. மையன் மானுடமாய் மயங்கும் வேளையில், நான் மானிடரா பிறந்துட்டேன்னா என்ன செய்வேன், மயங்கிடுவேன். மயங்கும் வேளையில் அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும், ஐயனே என்னை தடுத்து, தடுத்தா மட்டும் போதாது, ஆண்டு ஆண்டா மட்டும் போதாது, அருள் செய்யணும் அப்படின்னு. எத்தனை சுடர்கள் தடுத்து ஆண்டு அருள் செய்ய.
இத்தனை வார்த்தையை போடுறாரு பாருங்க. சேக்கில சாமி பெரிய புராணம். நம்ம மறுபடியும் கூட எடுக்கலாம். ஒரு நாயன்மார் குரு பூஜை அன்னைக்கு கூட சொல்லலாம். பார்ப்போம் திருவள்ளுவர் எப்படி கொண்டிருக்குன்னு பார்ப்போம். மையன் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன என்று இங்க அற்புதமாக அந்த இடத்துல சொன்னாரு சேக்கில சாமி. அப்படியே அடுத்த நிமிஷமே அங்க வந்து மண்ணுலகத்துல வந்து எங்க பிறந்தாராம் சுந்தரம் சாமியில, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த நேரம் சிவ சிந்தனை உள்ள வீட்டுலதான் போய் பிறக்க வைக்கணும். மத்த இடத்துல போய் பிறக்க வச்சா சிவ சிந்தனை இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அதுக்குதான் சிவபுண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அடுத்த ஒரு பிறவி வந்தால் சிவபெருமான் என்ன செய்வாரு? ஒரு சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய குடியில பிறக்க வைப்பாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க தடம் புரண்டும். அத சொல்றாரு. மாதொரு பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கும் கற்பின் மனை வாழ்க்கை இசைஞானியார்பால் தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். சுந்தரம் சாமி எப்படி பிறக்க வைக்கார் பாருங்க. எந்த நேரமும் மாதொரு பாகனாருக்கு அடிமை செய்யும் வழிவழி சிவவேதியர் குடும்பத்துல போய் பிறக்க வைக்கிறாரு சுந்தரம் சாமி. இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. சாமி வழிபாடு பண்ற இடத்துல போய் பிறக்கலன்னு நம்ம வாழ்க்கையே ரொம்ப நரகமா மாறிடும். வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனா இருக்கும். அந்த இடத்துல அவங்க அப்பாவை சொல்லும்போது மேம்படு சடையனார். ஏன்னா சுந்தரம் சுவாமிகளை அவர் பெற்றெடுக்கணும்னா எவ்வளவு பெரிய தவம் செஞ்சிருக்கணும். மேம்படு சடையனா இருக்கும். கற்பின் மனை வாழ்க்கை இசைஞானியார்பால். அந்த அம்மா கற்பி சிறந்தவங்க. அந்த அம்மையார் இசைஞானியார்பால் தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் சுந்தரம் சாமி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய அவருடைய கதையெல்லாம் எடுத்து சொல்லி உபமன்ய மாமுனிவர் அத்தனை பேருக்கு சொல்றாரு. அப்படிப்பட்ட முனிவர் இந்த உபமன்ய மாமுனிவர். இவர் பாலுக்கு வேண்டி அழுத போதுதான் சுவாமி என்ன செய்யறான்? இதெல்லாம் பால் கடலை கொடுக்குறான். அதை சொல்றாரு. அப்படி உபமன்யன் என்னும் ஒரு சிறு சதங்கை தாளோன் மாதுளன் உரையும் மேவி கழிப்பதை சுரவி தீம்பால் உண்டுள்ள கழித்து வாழும் நாளில். அப்படிப்பட்ட ஒரு அவருடைய கதையை நான் சொல்றேன். என்ன ஆச்சு அப்படின்னா, தாதையும் இவர் என்ன பண்ணுவாரா, எப்பயுமே கழிப்பதை சுரவி தீம்பால் அப்படின்னா அவரு எப்பயுமே இந்த வசிஷ்ட முனிவன் சொன்ன பாத்தீங்கன்னா தவ வசிஷ்டன் வசிஷ்டம் அவங்ககிட்ட தான் அவர் வளர்ந்தாராம். யாரு? தாய் தந்தையர் வியாக்கிரபாதரா இருந்தாலும் அவருடைய தங்கை வீட்டுல அவருடைய தாய் தந்தையார் வீட்டுல போய் இவர் என்ன செய்யறாரு? போய் அங்க இருந்தாரு. வசிஷ்டனுடைய தங்கையை மணந்து இருக்கக்கூடிய வியாக்கிரபாதர் மறுபடியும் வசிஷ்டமாவனுடைய இடத்துலயே தங்கியிருந்தாராம். யாரு? வியாக்கிரபாதனுடைய பையன் வசிஷ்டமாவனுடைய ஆசிரமத்துல தங்கி இருக்கும் போது அவர் எப்படி பால் குடிச்சாரு அப்படின்னா, அவர் எப்பயுமே காமதன் வச்சிருப்பாரு. ஏற்கனவே உனக்கு இந்த கதை சொல்லியிருக்கேன். அவர் எது கேட்டாலும் அந்த காமதன் கொடுத்துட்டே இருக்குமா, அதுல குடிச்சு வளர்ந்தவர் இவர். இந்த உபமன்ய மாமுனிவர் அந்த பாலை குடிச்சு வளர்ந்ததுனால இப்ப தாய் தந்தையாரு போதும் எங்க வீட்டுக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா, வியாக்கிரபாதர் போய் கூப்பிட்டு வசிஷ்ட மாமுனிட்ட இருந்து கூப்பிட்டு தன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்ததும் இவங்க என்ன செஞ்சாங்களா, இவங்க எந்த பாலை கொடுத்தாங்க அப்படின்னா, அது சொல்றாரு. தாதையும் ஏகி தனையனை கொண்டு தங்கள் மேற்கும் இருக்கை புக்கு மேவு சிறுவன் தீம்பால் காதரம் எய்தி அன்னை அடிபணி நிரம்ப அண்ணால் கோதரு நெல் மாவு இருக்கு பார்த்தீங்களா, அதை கரைச்சு பாலா கொடுத்தாங்களாம். நெல் மாவு இருக்கு பாருங்க. அவன் பார்த்துட்டு இது பாலே கிடையாது அப்படின்ட்டாராம். எனக்கு இந்த பால் வேண்டாம் அப்படின்னாராம். நெல்மா நீரில் குலைத்திடு கோடி என்றார். கொடுத்தாங்கன்னா அவரு என்ன செய்யலாம்? தெரியலையா? சாப்பிடலாம். ஏற்றன் பருகி தீம்பால் அன்றிது புனல் என்று ஓச்சி மாற்றின மாது வந்தன் மனைவியன் பருகு தீம்பால் ஆற்றவும் நினைந்து தேம்பி அழுத. அந்த நேரத்துல எனக்கு பால் வேணும்னு சொல்லி ஓங்கி அழுதாராம். யாரு? இந்த பொம்முனி மாமன். அழுதும் உடனே கோட்டொடி நட்டாய் நெஞ்சம் உள்ளைத்து இறங்கி கூறல் விட்டார். அவர் தாய் தந்தையர் சொன்னாங்க, எப்பா அந்த மாதிரி பாலெல்லாம் இங்க கிடைக்காது, உனக்கு பால் வேணும்னா நீ என்ன செய்யணும்? சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய வேண்டும், அவர் கொடுப்பா உனக்கு அந்த பால் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? தாய் தந்தையார் சொன்னாங்க. நல்லா தெரியுங்க, தாய் தந்தையாருடைய வளர்ப்புலதான் குழந்தையுடைய செயல் தெரியும். ஒரு பிள்ளை வந்து நல்லா படிக்கணும்னு வச்சுக்கோங்க, யாரை வாழ்த்துவாங்க? பிள்ளைய போட்ட மாட்டாங்க, தாய் தந்தையாரத்தான் சொல்லுவாங்க. தெரியுது அவங்களுக்கு? உங்க பெற்றோர் நல்லா வளர்த்துருக்காங்க அப்படிம்பாங்க. பிள்ளைய சொல்ல மாட்டாங்க, பெற்றோர்களைத்தான் சொல்லுவாங்க. விடாம என் பையன் கட்டுற நல்லா சொல்றாங்க, விடாம பேச்சு போட்டியில நம்பர் ஃபர்ஸ்ட் பரிசு வாங்குறாங்க, அவர் தாய் தந்தையார் வளர்ப்பு அப்படிம்பாங்க. பார்த்துக்கீங்களா? பையனை சொல்ல மாட்டாங்க, பெற்றோர்களை தான் சொல்லுவாங்க. இப்ப சிவாவுடைய பையனா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய இடத்துல போய் தேவாரம் திருவாசனம் பாடி நிறைய பைசா என்ன சொல்ல அப்படித்தானே. அதனால அவங்க பேர் வந்து யாருக்குன்னா சிவாக்கு தான் வரும். அத்தனை இடத்துலயும் போய் நிறைய சர்டிபிகேட்லாம் எழுந்திருக்காங்க. தேவாரம் திருவாசனம் பல இடங்கள்ல போய் பாடியிருக்காங்க. நிறைய இது நம்ம
தேவாரத்துல எல்லாம் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி நிறைய சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பப்போ எல்லாம் கேட்பாங்க சார், அந்த இது கேள்விக்கு என்ன பதில் எல்லாம் கேட்பாங்க போன் பண்ணி. என்னங்க சார், அதெல்லாம் நிறைய சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. சரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் அப்ப யாருக்கு பெருமை அப்படின்னா பெற்றோர்களுக்கு தான் பெருமை. பெற்றோர் சான்றோன் என கேட்ட தாய் எப்படி மகிழ்வாளோ அதுபோல பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை என்னன்னா, பிள்ளையுடைய வளர்ப்பு எப்படியோ அதுபோல தாய்க்கு தந்தைக்கும் உள்ள. அது மாதிரி ஒழுக்கமா இருந்ததுன்னா யாருக்கு தெரியுமா பேர் கிடைக்கும்? தந்தைக்கு பேர் கிடைக்கும். ஏன்னா ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தண்ணி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவன் உங்க அப்பனும் தண்ணி அடிப்பான்ல, அதான் நீ இப்படி இருக்க அப்படிம்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அந்த ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தந்தை வந்து கண்டிப்பு, தாயை விட தந்தை கண்டிப்பு. அந்த அளவுக்கு தந்தை வந்து கண்டிச்சு வளர்க்கணும். இப்ப எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கு. அதனால நம்ம தான் பார்த்து சரி. அப்படி உடனே நீ என்ன செய்ய வேண்டும்? தவம்புரி இளையின் வைகும் சார்பினோம் அதோ என்று முன்னால் சிவன் தன்னை வழிபடாமை. நாங்க இப்ப அந்த மாதிரி பாடலாம் எங்க கிட்ட கிடையாது. நாங்க ஏற்கனவே வறுமையில இருக்கோம். வியாக்கிரவாதம் சொல்றாரு, அவங்க தாயும் அவரும் சொல்றாங்க, நாங்க சிவபெருமான பண்டைய பிரிவில் வழிபாடு செய்யாத காரணத்தினால் நாங்கள் வறுமை நிலையில் உள்ளோம் அப்படிங்காங்க. அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? சிவபெருமான வழிபாடு பண்ணலாம், வறுமை கட்டாயம் உண்டு, மறந்துடக்கூடாது. சரி, இந்த பிரியா வழிபாடு பண்ணா அடுத்த பிரிவுல கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நல்ல உயர்ந்த குடியில பிறக்க வைப்பாரா வைக்க மாட்டாரா? கண்டிப்பா. அவங்க சொல்றாங்க, சிவந்தனை வழிபடாமை இளம்படுத்து இறந்தி ஏங்கள் அவன் தரும் ஆண்பால் யாண்டு பெருதவம் அப்பா முக்கன் பவந்தனை வழிபாடு ஆற்றி. நாங்க தான் வழிபாடு பண்ணல, நீ என்ன பண்ணு? வழிபாடு ஆற்றி சிவபெருமானை வழிபாடு பண்ணி பால் மிக பெருதி கண்டாய். நீ பால் நீ கேட்டனா சிவபெருமான் உனக்கு மிகுதியாக தருவார் அப்படின்னு தாயின் சொல்றாங்க. அப்படி சொன்னதுமே அவர் என்ன பண்ணாரா, கட்சி அது எங்க போய் செய்யணும்? கட்சி மாநகர் ஒன்று இருக்கு, அங்க தான் தோன்றீச பெருமான் இருக்காரு, அவரை போய் நீ வழிபாடு செய்தால் உனக்கு சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? அந்த பாலை கொடுப்பாரு. அப்ப கட்சி மாநகர் எய்தி கண்ணுதல் பூசை ஆற்றி இச்சையின் ஏற்ற மாத பெருமையும் இயம்பும் அன்னை மெச்சிட விடை கொண்டு ஏகி. இப்ப அவர் என்ன செஞ்சாலும் போய் அப்படியே அப்படி போனா உனக்கு சிவபெருமான் எல்லையில்லாத அருளை தருவார் அப்படின்னு சொல்லி முடிச்சதுமே கண்டு உள்ளம் குலைந்து நெக்கு கரையில்லா காதல் பெருகி. சாமியை பார்த்ததுமே நமக்கு என்ன வரணும்னா காதல் பொங்கி அழுக வரணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதவை நன்னெறிக்கு உயிப்பது வேத நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம். உண்மையா உருகி யார் பாடுறாங்களோ அவங்க கண்ணுல இருந்து என்ன வரும்? கண்ணீர் வரணும். இந்த அளவுக்கு பாடி உருகணும். உருகி உருகி வழிபாடும் அடியவர் தமக்கு ஒரு நோய் அடைய வேண்டும். ஒரு ஏதாவது திருமணி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டை பாடினா எனக்கு உருக்கம் வருது, எனக்கு அழுக வருது அப்படின்னா அந்த பாட்டை வந்து விட்டுறாதீங்க. அந்த பாடலை வச்சுக்கிட்டு தினசரி திருமுறை பாடும் போது அந்த பதிகத்தையும் அந்த பாடலையும் நீங்க என்ன செய்யணும்? சாமிக்கு முன்னாடி அடியனுக்கு திரியேசரவு பாடினா உரிக்கணும். அது என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல, அதுக்காக அந்த பாட்டை எடுத்துக்கிறது. திரியேசரவு இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டின என் கல்லின். இந்த பதியம் பாடினாலே ரொம்ப உருவம். அதுல சொல்லுவாரு, என்பாலை பிறப்பு அறுத்திட்டு இமயவர்க்கும் அறிய ஒன்னா தென்பாலை திருப்பெரும் துறை உரையும் சிவபெருமான் அன்பாள் நீ அகம் நகவே புகுந்தருளி அடியேனை ஆட்கொண்டது என்ப. அந்த இமைவர்கள் எல்லாம் காண கிடைக்காத கடவுள் எனக்கு வந்து நீ எப்படி செய்யற? என்பாலை எனக்காக சாமி என்ன பண்ணாரா? என்பாலை பிறப்பு என்னுடைய பிறப்பு அறுக்கிறதுக்காக என்பாலை பிறப்பு அறுத்திட்டு இமையவர்க்கும் அறியவும்னா அந்த தேவர்களுக்கே காண கிடைக்காத சிவபெருமான் என்ன நோக்கி வந்து இந்த திருப்பரந்துறையில தவம் கடந்து என்ன ஆட்கொள்வதற்காக வந்து என்ன செய்யாரா? வடிய வந்து ஆட்கொண்டாங்க சிவபெருமான். எப்படி சொல்றாரு பாருங்க. என்பாலை அந்த இந்த பாட்டு பாடினாலே நமக்கு ஊருக்கு வந்துடும். என்பாலை பிறப்பறுத்திட்டு இமையவருக்கும் யாருக்கும் கிடைக்காத காரணம் நமக்கு சிவபூஜை பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு திருமுறை பாட வச்சிருக்காருன்னு நினைக்கணும். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்ம இந்த திருக்கோயிலுக்கு வர வச்சிருக்காருங்கிற நினைப்பு நமக்கு வரணும். என்பாலை பிறப்பறுத்திட்டு இமையவருக்கும் அறிய ஒன்னா தென்பாலை திருப்பெருந்துறை உரையும் சிவபெருமான் அன்பால் அகம் நகவே புகுந்து அருளி அடியேனை ஆட்கொண்டது என்பாலே நோக்கியவாறு அன்றே என் பெருமானே அப்படின்னாரு மாணிக்கவாசகர். இப்படி சொல்றாரு பாருங்க சாமி, எனக்கவா தம்பி என்பாலை நோக்கியவாறு அன்றே என் பெருமானே அப்படின்னு. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணணும். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் சொல்லுங்க பாப்போம்? என்பாலை நோக்கியவாறு அன்றே
சாமி நான் ஒண்ணுக்கும் உதவாதவன், ஒன்றும் போதான் ஆயனை உய்யக்கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பெய்த்துவதான் ஏழை பங்கா என் கோவை குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என் தான் கெட்டது இறங்கிடான் என்றோன் முக்கன் எம்மானேங்கிறாரு. நான் குன்று போல தவறு செஞ்சவன், எனக்கு நீ வந்து அருள் செஞ்சிருக்கிய சாமி. கண்ணப்பன் 30 ஒரு அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டல். கண்ணப்பன் மாதிரி யாரும் அனுபவிக்கல சாமி. ஆனாலும் நீ என்ன செய்ய, நான் ஒரு தவம் கூட செய்யல. தவம் செய்யாட்டுல கூட நீ என்ன செய்யற, என்னையும் ஒரு பொருளா மதிச்சு என்னை நீ என்ன செஞ்சிருக்க, உன்னுடைய அடியாரா ஏத்திருக்க. அதுதான் மிக சிறப்பு. அடியானின்றி பாதி மாதடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியர்கள் கூட்டி அதிசயம் கண்டான். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, என்பாடை பிறப்பெடுத்திட்டு இமயவிற்கும் அறிய ஒண்ணா தென்பாடை திருப்பெருந்துறை உரையும் சிவபெருமான் அன்பால் நீ அகம் நகவை புகுந்த அருளி, என் உருவத்துல புகுந்த அருளி அடியனை ஆட்கொண்டது என்பாலே என்பாலே. எனக்காக சாமி இந்த உலகத்துல வந்து திருப்பரந்துறையில வந்து என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டிய சாமி அப்படின்னு மாணிக்கவாச பெருமான் இந்த திரு ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா கடைசி சொல்வாரு, நானே உதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றே தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனது உள்ளம் புகுந்தற்கு அருள் செய்து. அதாவது நான் தானேயோர் தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் என் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்து. ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்த இந்த உலகத்துல அதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம் நமக்கு. சிவபெருமானுடைய அன்பு கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்துல ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்துல இப்படி சொல்றாரு. அந்த அன்பு நமக்கு வரணும். மாணிக்கவாச பெருமான் மாதிரி ஞானத்துக்கு நம்ம போகணும். இப்ப ஞானத்துக்கு சரியில்லை, நீங்க இருக்கீங்க, சிவபெருமானுடைய புகழை கேட்டு 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 நாளுக்கு நாள் அவர் மேல அன்பு நமக்கு கூடிக்கொண்டே வரணும். அப்படி சொல்றாரு. இப்படி ஏதாவது ஒரு பாடல் நீங்க என்ன செய்யணும், சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சாமிக்கு முன்னாடி நீங்க அந்த திருமுறைகள் எல்லாம் பாடினீங்கன்னா ரொம்ப சரி. கட்சி மாநகருக்கு போய் சென்று அங்கு கலையில்லா காதல் பொங்கி தொண்டனையன் உய்ந்தேன் என்று தொழுந்து எழுது ஆடி பாடி இன்றைவா சடிலத்து அண்ணல் இடையடி அரிச்சித்து சிவபெருமான் நினைச்சாராம். அந்த தலத்துக்கு கட்சி மாநகரத்துக்கு போய் சென்று அந்த தோண்டீச்சர பெருமானை நினைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி திருமுறைகள் பாடி என்ன செஞ்சாரா, பாடி எல்லையடி அர்ச்சித்து அண்டரும் வியக்கு மாட்டால் அருந்தவம் புரியும் எல்லை தங்கை பெரும் சுயம்பு லிங்கத்தில் தளர்ந்து ஏறி கழிச்சு புத்தல். அப்ப இவர் வந்து அங்க போய் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். கசிந்து உரிய தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சிவபெருமான் என்ன பண்ணாராம், இந்திரனாக வந்தாராம். அவர் தவத்தை சிவனிந்தனம் பண்றதுக்காக இவர் தவத்தை கழிச்சு பார்ப்போம்னு சிவபெருமான் வந்தாராம். யாருக்கு, ஊமனி மாமனுக்கு வந்தார். வந்து தவத்தை கழிச்சு பார்க்காரா. உடனே இந்திரன் உருவு கொண்டு உகைமுகில் ஊர்தி அண்ணல் உருவு கொண்டு அங்க இந்திரனாக வந்து எய்தி புத்தி மிகையினை அளந்து அவருடைய அன்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி சிவபெருமான் என்ன செஞ்சாராம், ஒரு திருவிளையாடல் பண்ணார். அப்படி பார்க்கும்போது உடனே அவர் என்ன பண்ணாராம், பக்கத்துல அந்த திருநீரை இதை எடுத்து அப்படி மேல போட்டாராம். இந்திரன் மேல அப்படி போட்டாங்க. உடனே சிவபெருமான் உடனே அவர் தன்னுடைய காட்சியை எடுத்து வெளியே விலக காட்டினாராம். என்ன பண்ணாராம், இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்திரனா வரும்போது உடனே அவர் அந்த இந்திரனை அழிக்க வேண்டி உடனே அகோர அஸ்திரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த அஸ்திரத்தை என்ன செய்யாரா, ஏறினாராம். சிவபெருமான் மேலே ஏறினாராம். அது மட்டும் இல்லாம ஏறிச்சாரா, திருநீட்டை எடுத்து அப்படி எரிச்சாராம் மேல. தவஞ்சிட்டு இருக்கும்போது அவர் சிவசந்திரனை கலைச்சிட்டான்னு சொல்லி இந்த திருநீட்டை எடுத்து ஓகி அப்படி இந்த சிலவர் இந்த படத்தெல்லாம் பாத்திருக்கீங்களா, திருநீர் எடுத்து தங்கையும் திருநீர் எடுத்து இப்படி மேல இந்த மாந்திரவாதிகள் அப்படி எடுத்து திருநீர் எடுத்து மேல போடுவாங்க. அது மாதிரி சிவபெருமான இந்திரனா வந்ததும் அவங்கள திருநீர் எடுத்து இப்படி போட்டாராம். அஸ்திரத்தை எடுத்து ஏவனாராம். உடனே சிவபெருமான் தன்னை வெளிக்காட்டு. யாருக்கு, இந்த ஊமணி மாமுனிவருக்கு. மிகையினை அளந்து தானா தன்மையை விளங்க காட்டி அடுத்த நிமிஷம் விலங்க காட்டி நகைத்தானா சிவபெருமான். உடனே திருப்பி எப்பா நான் யாரும் தெரியுதா அப்படின்னாராம். எவ்வளவு யாரும் பார்வதி அழகரமகா நகை முகம் அருளி தீம்பால் கடலை அடைத்த நல்கி. உடனே அடுத்த நிமிஷமே உனக்கு பால் தானே வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கடலே சிவபெருமான் வந்து எவ்வளவு கருணைமா கடல். பார்க்கடல் ஈந்த பிரான் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடலையே கொடுத்தது சுவாமி. கருணைமா கடல். அந்த காமதேனு கொடுக்கக்கூடியதை விட அருமையா உள்ளது பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பால். அதை பார்க்கடையை அழைத்து நல்ல. உடனே பார்க்கடை இங்க அழைச்சிட்டாராம். இங்க வந்துருச்சா, இவர் தவம் செஞ்சிருக்கிற இடத்துல எது வந்துருச்சு, பார்க்கடல் வந்துருச்சு.
அப்ப நாம தவம் செஞ்சா எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குமா கிடைக்காதான்? கட்டாயமா கிடைக்கும். அப்ப அந்த இடத்துக்கே சாமி கொண்டு வர்றாரு பாருங்க பார்க்கடலை. இவர் மெனக்கிட்டு அவர் பார்க்கடலை போய் இல்ல சாப்பிடல, அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல பார்க்கடலை அழைத்து நல்கி அப்படிங்கிற அழைத்து கொண்டு வந்து சாமி கொண்டு வந்து இந்தப்பா பருவப்பா அப்படிங்கிறார். பார்க்கடலாம் சிவருமானுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு இப்படி கையடக்கத்துல கொண்டு வந்து நினைச்சார்னா, பாலுக்கு பாலகன் வேண்டிய அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அண்டாரும் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கு பல்லாண்டு கூறுது. எல்லா அருளாளர்களும் சொல்லிட்டாங்க. திருமாலுக்கு சக்கரம் கொடுத்ததும் சாமிதான், உபமன்ய மாமுனிவருக்கு பாலகனா இருக்கும்போது அவருக்கு பார்க்கடலை கொடுத்ததும் சிவபெருமான் தான் என்பது எல்லா நூல்களிலும் நமக்கு. அப்படி பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுகிற பார்க்கடலே இந்த ஒரு கருணைமா கடல் நமது சிவபெருமான். இது வந்து பல பாடல்கள்ல நமக்கு வருது. அது மாதிரி சாமியை சொல்லும் போது வெறும் கருணை கடல்னு சொல்லக்கூடாது, கருணை மா கடல் அப்படின்னு சொல்லணும். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி. சிவபெருமானுக்கு உருவம் எது அப்படின்னா அவருக்கு கருணை தான் அவருக்கு. சாமி இன்ன உருவம்னு சொல்ல முடியுமா? யாராவது இன்ன தன்மைன்னு சொல்ல முடியுமா? நம்ம அறிவு கொண்டு சாமி இப்படிதான் சொல்ல முடியாது. அவர் என்னதற்கு எட்டார் எழிலார் கடல் இளைஞ்சி இன்ன தன்மை நின்று அறிவொன்னா எம்மான். அப்படிப்பட்ட பெருமானை நாம என்ன செய்யணும்? வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அன்பு செலுத்தினா நம்ம சாமியை பார்த்துடலாம். அன்பு செலுத்தலைன்னா பார்க்க முடியாது. பேர்பட்ட கருணைமா கடல். அவருக்கு உருவம் எதுன்னா கருணை தான் உருவம். சாமி எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கி, சாமி பக்கம் வந்தாலும் ஏதாவது பண்ணி சொல்றாங்கல்ல, சாமியை நான் பார்க்கவே மாட்டேங்கேன், எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவர் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, இயங்கவே முடியாதுங்கிறது அவங்க ஏன் தெரியும் தெரியல. நிறைய பேர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, சாமி எனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கி, சாமி எனக்கு கருணை காட்ட மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கருணை காட்ட போய் தான் நம்ம இங்க இருக்கோம், இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தை ரசிக்க முடியும். அப்படி பார்க்கடலை கொண்டு வந்து சாமி கொடுத்தது முற்றுணர் தெளிவும் மூவா இளமையும் சாக்காடு. இப்படி சாமி என்ன செஞ்சாரா, இளமை மறுபடியும் ஆக்கி எப்போது இளமையா இருக்க முடியும் செய்து, மூப்பு வராம இறப்பு வராம மூவா இளமையும் சாக்காடு இறப்பு இல்லாம ஆக்கி என்றும் இளமையாகவும் ஆக்கி பெற்றியும் உதவி இன்னும் வேண்டுவ பேசு. இவ்வளவு கொடுத்துட்டு உனக்கு இன்னும் என்னப்பா வேணும்னு கேட்டாராம். இதுதான் சிவபெருமான். எது கேட்டாலும் இன்னும் என்ன வேணும்னு கேட்பாரான். அந்த உயிர் அடங்குற வரைக்கும் எனக்கு இது வேணும் இது வேணும் என்னென்ன கேட்குதோ அத்தனையும் கொடுத்து நல்கி அதுக்கப்புறம் தான் பேரின்பத்தை தருவார். ஏதாவது ஒண்ணு பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அம்மையார்ட்ட சிவபெருமான் கேட்டாரு, அம்மா என்னம்மா வேணும்னு கேட்டாரு சாமி காரைக்கிழமையார்ட்ட. அம்மையார் என்ன சொன்னாங்க, இரவாத இன்ப அன்பு வேணாங்க. உடனே சிவபெருமான் வேற என்னமா வேணும் அப்படின்னு கேட்டாரு. வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாம வேண்டும். ஆனா அவங்க கேட்ட 4 பேர் சூப்பர் பதிரு. இப்ப நம்ம நினைச்சுவோம், சாமி உனக்கு வேற என்னப்பா வேணும் அப்படின்னு உடனே வேற ஒண்ணு இல்லைங்க, என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் சௌக்கியமா இருக்கணும் சாமி அப்படிமா. வேற என்ன வேணும் அப்படிமாங்க. வேற ஒண்ணு இல்ல, எனக்கு தேவையான செல்வங்கள் கிடைச்சா போதும் சாமி அப்படிமா. அடுத்து வேற என்னப்பா வேணும்? நம்ம அவர் அன்பு எப்ப வேண்டும் கேட்கிறோமோ அது வரைக்கும் சாமி எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த உலகத்துல ஏதாவது அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருந்தாலும் சாமி அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தா தான் இங்க பேருமோ, இல்லைன்னா அந்த இன்பத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏன்னா அது வந்து பிளம்பு, ஜோதி பிளம்பு. பாபநாச கரண்ட் போய் தீபிட்ட சொல்லணும் என்ன வெடிச்சிரும். அது அனுபவிக்கிறதுன்னா என்ன வேணும், அதுக்குரிய பவர் வேணும், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வேணும். டிரான்ஸ்ஃபார்ம் இருந்தா தான் அந்த பவர் வாங்க முடியும். அந்த மாதிரி சாமிகிட்ட நம்ம போய் நுகரணும் அப்படின்னா அந்த பேரின்பத்தை நுகர்வதற்கான அன்பு நம்ம கிட்ட நிறைஞ்சிருந்தா தான் அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. இப்ப சக்கரை கட்டியா இருக்கு, நிறைய இருக்கு, அதை அனுபவிக்கணும் என்ன செய்யணும், உங்களால எவ்வளவு அனுபவிக்க முடியும்? ஒண்ணு சாப்பிடுவீங்களா, திகட்ட ஆரம்பிச்சிடும். இந்த இன்பம் திகட்டவே திகட்டாது. சாமி கிட்ட போயாச்சுன்னா திகட்டவே திகட்டாத இன்பம். பேரின்ப பெருவாழ்வு வரலாம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்ற பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுமாமே அப்படிங்கிறாரு திருமல தேவனே. அவரவர்கள் அந்த இன்பத்தை உணர்ந்தா தான் தெரியும். அவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க, நாம அனுபவிக்கணும். அதுக்குண்டான வாய்ப்பு என்னன்னா, அடிப்படை திருக்கோயிலுக்கு முதல் கொஸ்டினே திருக்கோயிலுக்கு வருவதுதான். விடாம திருக்கோயிலுக்கு வரணும், திருப்பணி செய்யணும், அடுத்து பூப்பணி செய்யணும், அழகிடணும், விலையிடணும், பூமாலை புனைந்து ஏற்றணும், அப்புறம் போற்றி பாடணும். இதெல்லாம் அடிப்படையா செஞ்சுக்கிட்டு தான் நாம அந்த பேரின்பத்தை நாம நுகர முடியும். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் மாற்றுவதற்கு தான் இந்த வழிபாட சுவாமி வச்சிருக்காரு. உலக சிந்தனை நம்ம கிட்ட போகணும் என்பதற்காக உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்து இலகு மல வெறுப்பும் எல்லாம் தன் தாழ்வை சொக்கனாதான் என்னைக்கு நம்ம சரண்டர் ஆகுறோமோ, சாமிகிட்ட அவருடைய திருவடியில கொண்டு போய் நம்ம வைக்கிறோமோ,
எல்லாம் முற்றிலும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேரின்பத்தை நாம அனுபவிக்க முடியும். அது வரைக்கும் நாம என்ன செய்ய முடியாது. ஏதாவது பாக்கி இருந்தாலும் போய் அனுப்பிச்சுட்டு வாப்பான்னு சொல்லிடுவோம். குபேரன் கூடவே தான் இருந்தாரு, சிவபெருமான் கூடவே இருந்தாரு. சாமி அவரு கூட வந்துட்டு என்ன செஞ்சாரு, அப்பாட ஒரு 2 நாளைக்கு தங்களாவே நினைச்சாரு. ஏதாவது தப்பு இருக்கா, கொடுங்க கொடுங்க சார் கொடுங்க. 2 நாள் தங்கலாம் நினைச்சாரு. இது கூட்டம் இருக்கா, பக்கத்தே இருந்தாரு. என்னப்பா 2 நாள் தங்கணும்பா, நீ ஒண்ணு பிரச்சனையே இல்லை, நீ இங்கேயே பிறந்து இறந்து வான்ட்டாரு சாமி. ஒரு 2 நாள் தங்கலாம் நினைச்சதுக்கு பிறந்து இறந்து வான்ட்டாரு சாமி. ஏன்னா அவருக்கு இன்னும் அனுபவிக்கணுங்கிற என்ன இருக்கு, இந்த உலகத்துல இன்னும் நல்ல சுகபோகமா இருக்கணும்னு நினைப்பு வந்துச்சு. உடனே நல்ல செல்வந்தார பறக்க வச்சுட்டாரு சாமி. குபேரனை கொண்டு பட்டினத்தார பறக்க வச்சுட்டாரு. அப்ப என்ன காரணம்னா, சாமியுடைய திருவிளையாடல் பாருங்க, அவருக்கு செல்வ செருக்க ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, அதுல பற்றை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் சாமி கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து பிறப்பை கொடுத்து அந்த செல்வ பற்றை நீக்கி அதுக்கப்புறம் பெருவாழ்வை கொடுக்குறாரு. புரியுது அவங்களுக்கு? எதுவுமே அனுபவம் இல்லாம எதுவுமே கிடையாது. சிவானுபவம் மேலோங்கி இருக்கணும். அதுக்கு அடிப்படை இந்த வழிபாடுகள்லாம் நம்ம விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, கற்பகம் சுரகி சிந்தா மணிவலை கமல வெல்லும் பற்றுடை அடியார் ஏவல் பணி செய்ய பணிக்கும் வல்லல். அது மட்டும் கொடுக்கலையா, பார்க்கலன்னு மட்டும் கொடுக்கல. நீ என்னுடைய போலப்போ நீ பேசுப்பா அப்படி. இப்ப கைலாய மலையில எப்படி ஓமனி மாவனிய புராணம் சொல்ற பாருங்க, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆற்றலையும் சிவபெருமான் கொடுத்தாராம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் பேசுறான்னா அந்த பேச்சை யாரு கொடுக்க முடியும், சிவபெருமான் தான் கொடுக்கும். இப்ப இதுல நமக்கு முற்றிலும் ஆணவம் அடங்கிடணும். நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லை, நம்ம பேசுறோம் அப்படிங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா நம்மள சாமி டிராவல் பண்ண வைக்கவே மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்ப நம்ம கூட தொடர்ந்து இத்தனை புராணம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா உள்ள இருந்து பேச வைக்கிறது யாரு, சிவபெருமான். அந்த ஆற்றலை சாமி அவர் கொடுக்கிறாராம். திருப்பாற்கடலை அழைத்து தந்து சிறந்த ஞானமும் என்று மூப்படையாத இளமையும் கொடுத்து வேற என்ன வேணும்னு கேட்டதுக்கு என்ன செய்யறான், வேற ஏதாவது வேணுமான்னு சாமி கேட்டாராம். சாமி எனக்கு வேற என்ன சாமி வேணும், உங்ககிட்ட நீங்காவது அன்பு வேணும்னு சிவபெருமான் அதுக்கப்புறம் ஊனியம் அடுத்து கேட்கிறாரு. என்னும் முனிவன் போட்டு எளியனும் உயிது நோந்தால் மண்ணு பேரன்பு வேண்டும் என்று கேட்டாராம். என்ன வேணும்னு கேட்டாரா, பேரன்பு. பேரா ஒளியா பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாலா இன்பம் ஆகடலை அப்படிங்காரு. பெறவே வேண்டும் மெய்யன்பு. அதேதான் இவரு கேட்கிறாரு, மெய்யன்பு கேட்டாரு, அது பேரன்பு கேட்டாரு. கேட்டு இவ்வில்லிங்க மூர்த்தி தன்னில் எக்காலும் நீங்காத, இந்த லிங்கத்துல எப்போதும் நீங்காமல் இருந்து வாழ்ந்து துண்ணியார் எவருக்கும் பாவத்தை தீர்த்து உதவ வேண்டும், வீடு பேரும் அளித்தல் வேண்டும் சொல்லி கேட்கிறாரு. இந்த லிங்கத்துல தோண்டி யார் வந்தாலும் அவங்களுக்கு எவருக்கும் இங்க இந்த சிவலிங்க மூத்தத்தை வழிபாடு செய்கின்ற அடியவருக்கு பாவத்தை தீர்த்து வீடு பேரும் அருளுதல் வேண்டும் என்று கேட்டாராம். யாரு, உபமணி மாமுனிவர். அந்த தான் தோண்டி வச்சிற பெருமானை நோக்கி அவரு சாமி காட்சி கொடுத்ததும் இவ்வளவும் கேட்டார். அடுத்து சாமி விடலையா, வேற இன்னும் அதுக்கப்புறம் என்ன சொன்னாராம், என்று நின்றிழந்து போற்றும் இளவனுக்கு அருளி செய்து மண்டலம் குலவியோடும் லிங்கத்தில் உடனே சாமி என்ன செய்யாராம், நீ எப்போதும் அந்த சொன்னார் பாருங்க, எப்போதும் நம்முடைய அடியாருடைய போலை நீ பேசுவாயாக என்று சிவபெருமான் பண்ணிட்டார். அதுவும் கொடுத்துட்டு நீங்காத அன்பு கேட்டார், அதையும் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு கடைசி அந்த நீங்காத அன்பு கேட்டார் பாருங்க, அதோட பண்ணிட்டார். அன்புக்கு நிகழ்றது வேற எதுவுமே கிடையாது. முதல்ல எல்லாம் அவர் கொடுத்து அதை இளமை மூப்பு நீங்கி இளமை என்றும் இளமை எல்லாம் கொடுத்தாரு. பாலுக்கு கேட்டதுக்கு பார்க்கடலை கொடுத்தாரு. இப்படி எல்லாமே அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு கடைசி என்ன வேணும் கேட்டதும் உங்ககிட்ட இருந்து நீங்காத அன்பு வேணும்னு கேட்டாரா, பேரன்பு கேட்டதும் சாமி அப்படியே நிப்பாட்டு, அதுக்கு மேல கேட்கல. ஏன்னா அன்புக்கு மீறி எதுவுமே கிடையாது. உடனே என்று இறந்து உடனே லிங்கத்தில் உடனே மறைந்தார் ஐயன். இந்த இடத்துல ஐயன் ஒரு இடத்துல சாமி சொல்றாரு. நம்ம சாமிய நான் அப்பான்னு கூப்பிடுறேங்க அப்படிங்கிற கை தூங்க, சிவபெருமான நான் அப்பான்னு கூப்பிடுறேன் அப்படிங்கிற கை தூங்க, ஐயாங்கிறவங்க கை தூக்குங்க. அது ஐயாவே எல்லாம். ஏன்னா ஐயாவுக்குமே தமிழ்ல வார்த்தையே கிடையாது, ஐயா தான். ஏன்னா இது பல இடங்கள்ல மாணிக்கவாசகர் சொல்றாரு, ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே பாரு. ஐயாவுக்கு மேல தமிழ்ல வார்த்தையே கிடையாது. சாமி உயர்ந்ததா சொல்லணும்னா ஐயா ஐயா என் அருயிரே என் நம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்துமைகிறாரு மாணிக்கவாசகர். எப்படி சொல்ற, பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் அதையே மெய்யாய் கருதி கிடக்கின்றேனை ஆட்கொண்ட என் ஐயா என் அருயிரே என் நம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே. எப்படி பாடுறாருவாங்க இவங்க சொல்றதுக்கு நமக்கு அடியனுக்கே ரொம்ப இதா இருக்கு. அப்போ உங்க கேட்க எவ்வளவு இதா இருக்கும் பாருங்க. மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை என்ன செய்யறேன், பொய்யாய செல்வன்றாரு. செல்வத்தை என்ன சொன்னாரு, பொய்யாய செல்வம்.
புக்கு அழுந்தி, அதுலயே அழுந்தி எந்த நேரமும் இன்னைக்கு எவ்வளவு ஒரு வருமானம் வரும், இன்னைக்கு 5000, இன்னைக்கு 10,000, இதை நோக்கியே நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். புக்கு அழுந்தி நாள்தோறும் இதையே நான் என்ன செய்யறேன், மெய்யின் கருதி இந்த உலகத்திலே சஞ்சரிச்சுக்கிட்டு, மெய்யை என கருதி, மெய்யாய் கருதி கிடக்கின்றேனை, இப்படி கிடக்கின்ற என்ன நீ என்ன செஞ்ச, ஆட்கொண்ட என் ஐயா, என் அம்பளவா, என் ஆர்வியே என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய். இதுக்கு மேல என்ன அப்படி சொல்றாரு. யாரும் மணியை பார்க்காதீங்க, மணியை பார்க்காதீங்க, அந்த பக்கம் திரும்பாதீங்க. 5 நிமிஷம். என்ன இன்னைக்கு வந்ததே லேட்டு, அதனால ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். அயன் அன்று தொட்டு இறைஞ்சி அறிஞர்களுக்கெல்லாம் அருப்பெரும் குறவனாகி வெண்டுவெல் விடையான் சைவம் விளங்கி வீற்றிருந்தான் அண்ணன். உடனே அந்த தான் தோன்றீச்சர பெருமான் அந்த லிங்கத்திலே தோன்றி பகிர்ந்த அடியவர்களுக்கு வீடு வரையும் அவருடைய குற்றத்தையும் போக்கி சுவாமி அங்கே வீட்டிருக்கின்றார். அப்படி சொல்லிட்டு கண்ணன் சிவதீட்சை பெறுவது எப்படின்னா, இந்த உபமன்யமா முனிவர்கிட்ட தான் யாரு தீட்சை வாங்கினாராம், கண்ணன். கண்ணனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி. பிருகுமா முனிவன் சாபம் பிணிப்பினால் பிறந்து வீயும் மறுமலர் துளவோன் கண்ணனாய் நாள் மனித யாக்கை. அந்த மனித ஆக்கைய பிருகுமாமுனிவர்கிட்ட சாபத்துக்கு எத்தனை பிறவி வந்துச்சு, 10 பிறவி ஈனப்பிறவியாக விளங்கக்கூடிய விலங்கு பிறவி கிடைத்தது. சிவபெருமானை வழிபாடு செய்த காரணத்தினால் சாமி உத்தம பிறவியாக 5 பிறவியை கொடுத்தார். அப்படி உத்தம பிறவியாக 5 பிறவியில் இந்த கண்ணன் என்கின்ற இந்த உத்தம பிறவியில அவர் சிவதீட்சை பெற்றுக்கொண்ட குரு யாரு, இந்த பாலுக்கு வேண்டி பார்க்கடலையே சிவபெருமான் கொடுத்தாரு இந்த உபமன்ய மாமுனிவர். இவரிடம்தான் அவர் என்ன செஞ்சாராம், மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். அப்படி கீழே குனிய சொல்லி திருவடியை தூக்கி வச்சாராம். யாருக்கு, கண்ணனுக்கு. கிருஷ்ணருக்கு அவரு என்ன ஏற்கனவே இந்த கதை தெரியும். அவர் கைலாயத்துல இருந்து வந்து பாப்பாரு, எங்க பார்த்தாலும் புஷ்பமே இல்லாம இருக்கும். பார்த்தா கிருஷ்ணர் எடுத்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அத்தனை பூயும் அந்த மலர் சோலையில் உள்ள பூவெல்லாம் எடுத்து கிருஷ்ணர் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. உடனே எங்கேயுமே பூக்கள் சிஷியரெல்லாம் விட்டு பூவை பறிச்சுட்டு வர சொன்னாரு. எங்கேயுமே இல்லை அப்படின்னதும் உடனே அந்த நேரத்துல கிருஷ்ணர் சிவபூஜை பண்ணி அந்த குளத்துல இருக்கிற பூவெல்லாம் எடுத்து அந்த நிர்மலயத்துல எடுத்து போட்டுட்டு இருந்தார். உடனே பார்த்தாரு, அவர் ஞான நிச்சயில பார்த்தாரு, சரி இவர் தீட்சை எடுக்கல. உடனே என்ன பண்ணாரு, நீ அந்த அத்தனை பூவும் எடுத்து வாங்க அப்படின்னாரு. ஆத்துல வந்து அந்த அத்தனை பூவும் எடுத்து இவருக்கு கையில ஒண்ணு வந்து கொடுத்தாங்க. இவர் அதை எடுத்து அர்ச்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கிருஷ்ணர் வந்து பார்த்தாரு, என்ன சாமி நான் அர்ச்சிச்ச பூவை எடுத்து நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. எப்ப நீ தீட்சை எடுக்காதனால இது நிர்மாலியம் ஆகாது அப்படின்னாரு. புரியுதா உங்களுக்கு, தீட்சை எடுத்ததுனால அது நிர்மாலியம் அதனால இதை வச்சு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாரு. அப்ப எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னாரு. அப்படி கீழே குடிஞ்சாரு பாருங்க, இவர் திருவடி தூக்கி அவர் தலைவர். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். ஆணையார் புனர்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்வாடி பூவள்ளி கொய்யாவும். எல்லாமே நூல்கள் சொல்லுது, நூல்கள் சொன்னா கரெக்டா இருக்கும். அதான் அந்த மாதவன் முடிவில் அடி வைத்தவன் யாரா, இந்த ஓமன்ய மாமுனிவர் என்ற பெரிய ஒரு இவர்தான் கைலாய மலையுள்ள அடிவாரத்திலேயும் சிவபெருமானுடைய புகழை அத்தனை சுத்த யோகிகளுக்கெல்லாம் சொல்லிக்கொண்டே இப்பயும் அவர் அந்த பணியை சிறப்பா செஞ்சுட்டு. இப்ப அவருடைய கதையை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், இப்ப சொல்லி சாமியுடைய புகழையும் நம்ம சொல்லிக்கிட்டு, சாமியுடைய திருவருளால அதுவும் அப்படி சொல்லி முடிச்சு, பாண்டவர் தூதன பயிலும் பெயரான் அங்கன் ஆண்ட அடிகள் போற்றி வைகினான் அன்று தொட்டு நீண்டுல கலந்த மாலை நிறை திருநீற்று கோலம் பூண்டிய சைவன் என புகண்டிடும் உலகம் இல்ல. இவங்க என்ன, இந்த பாண்டவர்கள்லாம் வந்து இந்த சாமி வந்து வழிபாடு பண்ணாங்க. அதனால இந்த கிருஷ்ணமூர்த்தி மானிட பிறவி அறுப்பு அடிந்து அவ்விடத்தை உபமன்யமாவிடத்தை சிவதீட்சை பெற்று கொண்ட காரணத்தினால் பாண்டவருடைய தூதர் என்ற பட்டம் இவருக்கு இங்கதான் கிடைச்சனா. பாண்டவர்கள் வந்து இப்ப கிருஷ்ணமூர்த்தி இங்க வந்து தீட்சை எடுத்து இந்த சாமி வழிபாடு பண்ணார்ல, அதனால இவருக்கு பாண்டவருடைய தூதர் என்று சாமி அவருக்கு கொடுக்காரு பட்டத்தை. இங்க வச்சு பாண்டவருக்கு தூதரா யாரு போறா, கிருஷ்ணர் தானே போறாரு. இவர் 2 பேத்துக்கும் போய் இது கௌரவர்களுக்கு போய் தூது போறாரு பாத்தீங்களா. அவருக்கு இந்த தாந்தோண்டீஸ்வர பெருமான்னா அவருக்கு பாண்டவர் தூதர் என்ற பட்டத்தையும் இந்த பெருமாளுக்கு. அதனால அந்த ஊருக்கு போனீங்கன்னா கிருஷ்ணரையும் வச்சிருப்பாங்க, பாண்டவர் தூதர்னு பெருமாளுக்கு அங்க பேர் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அங்க இருக்குன்னு சொல்லி அவர் அங்க இறைவனை வழிபாடு செய்து அங்கே தங்கி இருந்தாராம். இந்த திருமால் வந்து அந்த தாண்டீஸ்வர பெருமானை வழிபாடு செய்து அங்கே இருந்தார் என்று இந்த கதை நமக்கு முடியுது. புரிஞ்சுச்சா, கதை புரியுதா? கொஞ்சமா தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தது.
இப்ப நீங்க சொல்றது சுத்தமா அப்படின்னு அப்படிலாம் இல்ல நல்லா புரியுதுல. நம்ம கதை புரிஞ்சிச்சு. சரி, அடுத்து நம்ம வந்து அமரேச படலம் பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம திங்கட்கிழமை பார்ப்போம் என்று சொல்லி இதுக்கார உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த காஞ்சிபுராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையும் வச்சுட்டோம். உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் வளமலர் கொடு உனது அடியினை உறப்ப நிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாறா உலத்துள் இன்பம் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் திகரமும் வளம் வருகி பொடுங்குகள் துதி செய்ய விலகிலன் மலை போலே கனைத்தடும் வகடது விடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளிதன் உரையின கதை தடந்தெறி கயிறொடு கதை கொடு ஒரு போதே கலக்கரும் ஜெயலொளி வர ஒரு கருத்து நைந்து அளமுறு தவகள் கணத்திலன் பய மரமையின் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனில் அழகிகள் குதி கொள்ள விழுக்குடைந்து மெய் குசி தசை குண பிரித்த குஞ்சியர் எனும் அவுணையாவர் புரிவேலா மிகுத்த பண்பொயில் குயின் ஒளி அழகிய கொடிச்சி குங்குமம் அலைமுகளுடனரை விரைத்த சந்தன மிருகவத புயவரை உடையோனே தினத்தினஞ்சதி மறை வரிமுறை கொடு புனச்சொலிந்திர புதிய வினவரோடு சினத்தனிந்தன செய்யும் முனிவரதொட மகிழ்வோனே தனத்த நந்தன என வழி அறியறை தவிட்ட அன்போடு வருகிய பொழுதிகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. கைலாயபுரம் விஞ்ஞான போது நெறி காட்டும் பெண்ணை பயில்வாயும் வேண்டாம் நந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாய் உயிலாரும் பொழில் திருவாவுடு தறிவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் செயலாய் மரபுடையவன் திருமரபு நீடூழி தலைகமாதோ வான்மையில் வளாது வைக்கும் அடிவளம் துறக்குமன் நன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் நான்முறை அறங்கள் உங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அழகம பார்வதி பதையே என்னாருடைய துணையை போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம்